ஓம் 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 வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா சரஸ்வதி நமஸ்துभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ஓம் எனும் தாரக உன்பொருள் சிவனுக்கு ஆமென மொழிந்தே அருள்குரு ஆனோன் பொற்புறு பொதிய வெற்புறு முனிக்கு நட்பொருள் விளக்கும் ஞான தேசிகன் பொய்வழி சமண புலையுருள் நீக்கி சைவம் வளர்க்கும் சம்பந்தமூர்த்தி முருகன் குமரன் மூவிரு முகன் மால் மருகன் சிவனருள் மைந்தன் கந்தன் மலைமகள் பாலன் வளம்பிளர் வேலன் கலைப்பையில் புலவன் கார்த்திகேயன் வளைவொரு மறுப்பு வாரண முகவற்கு இளையவன் குகன் மயில் ஏறும் பெருமாள் சூரசங்காரன் சுப்பிரமணியன் வீரருள் வீரன் விரழ்கமழ் கடம்பன் சேந்தன் வள்ளி தெய்வயானை காந்தன் செவ்வேள் காங்கேயன் சிலம்பன் ஆயிர நாமத்து ஐயன் துய்யன் சேயருள் கோமான் சேவல் துவசன் வரம்பிளர் கருணை பரங்கிரி உரைவோன் மாயினம் விளங்கும் ஆயினம் குடியோன் நந்தூர் அலைவாய் செந்தூர் கடவுள் பாரகம் விளங்கும் ஏரகத்து அமர்வோன் மாலயன் இறைஞ்சும் சோலைமா மலையோன் குன்று தோராடல் நன்றன மகிழ்ந்தோன். இது ஆக்சுவலா முருகனோட நிறைய பேரு நம்ம நாமாவளி பாடும்போது எனக்கு கையை காப்பாத்து கால் காப்பாத்து அப்படிலாம் நம்ம சொல்றத விட இப்படி சுவாமியோட பேரா பாடுறதுக்கு பேர் தான் நாமாவளி சொல்றோம். நம்ம யூஸ்வலா பாடுற அந்த கந்தர் சஷ்டி கவச்சம் வந்து பாலன் தேவராயன் பாடினது இல்லையா, அந்த மாதிரி இந்த திருச்சிற்றம்பல நாடிகள்னு ஒருத்தர், திருச்செந்தூர் அகவல்னு ஒருத்தர் பாடிட்டாரு. அதுலதான் இத்தனை சுவாமியோட இத்தனை பேரும் கடைசி 6 லைனை வந்து எந்தெந்த 6 படை வீடையும் சொல்லி அங்கங்க எப்படி எப்படியா உட்கார்ந்துருந்தாரு சுவாமி. சோ நம்ம என்ன மனப்பாடம் பண்றோமோ இல்லையோ முருகனுக்கு முன்னால போய் நிற்கும் பொழுது இந்த 10 லைனை மெமரைஸ் பண்ணி இதை மட்டும் சொன்னா கூட போறோம். இப்ப எப்படி சிவபுராணத்துல திருவாசகத்துல சிவபுராணத்துல இருக்க முதல் 12 லைனை நீங்க தயவு செய்து சொல்லுங்க. சைவம் கிளாஸ்லயோ இல்ல மற்ற இடத்துலயோ சிவா முன்னால போய் நம்மளுக்கு நமச்சிவாய தவிர வேற ஒன்றும் சொல்ல தெரியலன்னா நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு நம்ம சொல்றது வந்து நம்மளுக்கு பெட்டரா இருக்கும். இன்னும் பெருமானோட அந்த பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி இந்த திருச்செந்தூர் அகவல்ல இந்த திருச்சிற்றம்பல நாடிகள் முருகப்பெருமானோட பேரை மட்டும் அந்த 30 லைன்ல ஃபர்ஸ்ட் 30 லைன்ஸ் சொல்லிட்டாரு. ஒன்னொன்னும் பியூட்டிஃபுல்லான பொருள் நிறைந்த பேரா இருக்கு. அவரை பத்தின பண்புகள் வச்சின பேரா இருக்கு. ஸோ அட்ரிபியூட்ஸும் இருக்க மாதிரியான பேர்கள் ரொம்ப அழகா இருக்கு எல்லா பேரும். இப்ப நான் சொன்ன மாதிரி நான் அடுத்த வாட்டி அதை ஒரு போட்டோ காப்பி எடுத்து அனுப்புறேன். ஸோ எல்லாம் அதை வீட்டுல வந்து தயவுசெய்து ட்ரை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் சின்ன பசங்களுக்கு யாராவது வீட்டுல இருந்தா சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளை வந்து திரும்ப 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 சொல்லுங்க. ஏன்னா முருகப்பெருமான் தமிழுக்கு வந்து அதிபதியான கடவுள். அவர்கிட்ட இந்த 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 அவரை நிறைய பாட பாட வந்து அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உயிந்திட வீணால் படாது அருள்வாயேன்னு அவரு கேட்கிறாரு வர்ணகிரிநாதர். நான் இந்த மாதிரி அன்பா உன்னை பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அழகா உன்னை பாடுறதுக்கும் உன்னோட பேரையே திரும்ப திரும்ப சொல்றதுமே ஒரு ஒரு வேலையா நீ எனக்கு கொடுக்கணும்னு அருணகிரிநாதர் கேட்கிறாரு. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்து திரும்ப திரும்ப இந்த பேர்களை சொன்னா அவங்க வாயில வந்து தெளிவு வரும், டிக்ஷன் நல்லா வரும், அறிவு தீர்க்கமாகும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புகழாவது சொல்லி கொடுத்து அதை குழந்தைய தயவு செய்து வீட்டுல பாட சொல்லுங்க கண்டிப்பா. ஸோ போன கிளாஸ்ல அருணகிரிநாதரை பத்தி பார்த்தோம். அவருக்கு முருகப்பெருமான் திருவண்ணாமலையில வந்து அவர் கீழே விழும் பொழுது எப்படி அவரை ஆட்கொண்டார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு ஓம்னு அவர் வாயில அவரோட நாக்குல அவரோட வேல் கொண்டு எழுதினால அவர் வந்து முத்து முத்தா பாடு என்னை பத்தின்னு சொல்லி முத்தைன்னு ஒரு வார்த்தையை அவர் எடுத்து கொடுத்தாருன்னு பார்த்தோம். அந்த பாடல்ல முத்தை திருபத்தி திருநகைன்னு அந்த பாட்டிலேயே அவர் எப்படி ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் 3யுமே அந்த 3 லைன்ல சொன்னாரு. 10 தலை தத்த கணைதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொடு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக அப்படின்னு அந்த 3 லைன்ல, ஃபர்ஸ்ட் லைன்ல ராமாயணம், செகண்ட் லைன்ல மகாபாரதம்,
3வது லைன்ல பாகவதத்தை சொல்லி அந்த ஒரு ஒரு லைன்லயே அந்த ஹோல் காப்பியத்தை வந்து அழகா அவர் சொன்னதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் போய் எப்படி எல்லாம் முருகப்பெருமானோட கருணையால பாடுறாரு. இவர் வந்து அவருக்கு ஜெபமாலை கொடுக்குறாரு, குருநாதரா இருக்காரு. அவரோட ஆடல்களை பாக்குறதுக்கு இவருக்கு ஆசையா இருக்கும்போது திருச்செந்தூர்ல போய் தண்டை அணி வெண்டை கிணி சதங்கையும்னு அந்த பாட்டு பாடுறாரு. அதுக்கு அப்போ முருகப்பெருமான் வந்து அந்த அங்கதான் அந்த வீரபத்மனோட சம்ஹாரம் நடக்கும். சம்ஹாரம் முடிஞ்ச கையோட இவரு பார்க்க ஆசைப்பட்டாருங்கிறனால அவர் அந்த பாட்டு பாடின உடனே முருகப்பெருமான் அதே மாதிரி மயில் மேல ஏறி வந்து அவருக்கு அந்த நடன காட்சியை கொடுத்த வாட்டிதான் இந்த பாட்டு பாடுறாரு. தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே அப்படின்ற பாட்டை அவர் அந்த நடன காட்சியை பார்த்துட்டு பாடுறதா அருணகிரிநாதர் சொல்றாரு. அப்புறம் அவருக்கும் சம்பந்தாண்டார்னு அப்போ பிரபுட்டதேவ மகாராஜர் தான் அந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அந்த பக்கத்தை வந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருக்கு வந்து இந்த சம்பந்தாண்டார் சக்தி உபாசகனா இருக்காரு. இருந்தாலும் ஆணவம்னு ஒண்ணு அவருக்கு தலை தூக்குறது. அதை எப்படி போக்குறதுங்கிறதுக்காக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வைக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையுது. அப்போ அவரு முருகன் வந்து சக்தி கிட்ட சொல்றாரு, நீ போகாதம்மா, சம்பந்தாண்டார் கூப்பிட்டா நீ போகாது. நான் அப்படி சொல்ல முடியாதுமா. அவரு அந்த மந்திரத்தை போட்டு ஜபிச்சா நான் கண்டிப்பா போய் ஆகணும்னு சக்தி சொல்லவும், அப்ப நீ அவர் கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி காட்சி கொடுத்துட்டு வந்துரும். சோ அது தவறு இல்லையேன்னு சொன்ன உடனே அப்படி பண்ணிட்டு வந்துடுறா சக்தி. சோ சம்பந்தாண்டார் தோத்து போயிடுறாரு. சோ முருகப்பெருமான வந்து அருணகிரிநாதர் கூப்பிடுறாரு. மயில் விருத்தம்னு ஒண்ணு பாடி அது ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அந்த அருணகிரிநாதர் சினிமா பாட்டுல டிஎம்எஸ் பாடுற அந்த மயில் விருத்தத்தை கேளுங்க. அந்த 8 லைனு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரி பாட நம்மளுக்கு தெரியல. இனிவே அதை கேட்டு கண்ணை மூடி கேட்டா நம்மளுக்கு வந்து கண்ணுல ஜலம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. நீங்க தயவுசெய்து எல்லாருமே போய் கேளுங்க. அருணகிரிநாதரோட அந்த சினிமாவில டிஎம்எஸ் தான் அருணகிரிநாதரை நடிச்சிருக்காரு. அதுல இது வந்து மயில் விருத்தம்னு பேரு இந்த பாட்டுக்கு. அந்த பாட்டை தயவு செஞ்சு எல்லாரும் கேளுங்க. அந்த பாட்டு பாடின உடனே ரத்ன கலாப மயிலே மயில் மேல நீ ஆடி வரணும் முருகான்னு தான் பாடுவாரு. அந்த பாட்டு பாடின உடனே முருகப்பெருமான் வந்து திருவண்ணாமலையில அந்த ஒரு மயில் கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்கு. அங்க முருகன் சன்னிதானத்துல தனியா ஒரு சன்னிதானமே இருக்கு கோவில்ல. அந்த கோவில்ல இருக்க ஒரு தூண்ல அவர் அழகா மயில் மேல காட்சியோட அப்படியே தூணை பிளந்துன்னு வந்து எல்லாருக்கும் காட்சி தர்றாரு. முருகப்பெருமான் மயிலோட இருக்கிறத ராஜால இருந்து அங்க இருக்கிற ஜனங்கள்ல இருந்து எல்லாரும் அருணகிரிநாதரோட அருளால கண்ணால பாக்குறாங்க. சோ அது ரொம்ப எல்லாருக்கும் திருப்தியா இருக்கு. இப்ப போனா கூட திருவண்ணாமலையில நீங்க அந்த அந்த சன்னிதானத்துக்கு போனீங்கன்னா அந்த தூண்ல அந்த அழகான அந்த முருகனை நம்ம இப்பவும் பார்க்கலாம். சோ இது வரைக்கும் நம்ம போன கிளாஸ்ல சொல்லி முடிச்சிருந்தோம். சோ அதுல இன்னும் நம்ம நிறைய அனெக்டோட்ஸ் பார்த்தோம். முழு ராமாயணத்தையும் எந்தெந்த திருப்புகள்ல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி முழு மகாபாரதத்தையும் எப்படி வர்ணிச்சு அவர் வந்து அழகா சொல்லியிருந்தார் அந்த திருக்குறள் 2 3 திருக்குறள் பார்த்தோம். அந்த பாட்டு பாடின அவரு மயில் மேல வந்து அந்த திருவண்ணாமலையில காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் டான்ஸ் ஆடி வந்தாங்கிற மாதிரி ஒரு பாட்டு தான் அந்த அத்தல சேட்ட நாராட அப்படிங்கிற அந்த திருப்புகள். அதுல வந்து யாரெல்லாம் டான்ஸ் பண்ணாங்கன்ற அந்த தேவர் கூட்டத்துல இருந்து ஒரு டேட்டிஸ் பாக்கி இல்லாம எல்லாரையும் டான்ஸ் பண்ண வச்சு அவர் வந்து அந்த பாடியிருப்பாரு. சோ நம்ம அந்த பாட்டு பாடும்போது நம்ம மென்டலா விஷுவலைஸ் பண்ணோம்னா வி ஃபீல் வெரி ரிலேட்டட். சோ இது வரைக்கும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இந்த அந்த அதை நான் பார்க்கும் பொழுதுதான் நிறைய திருப்புகளை நான் படிச்சு பார்த்து மீனிங் பார்த்து புரிஞ்சுக்கும் போதுதான் எனக்கு புரிஞ்சது இவர் தச அவதாரத்தையும் 10 அவதாரத்தையும் பெருமாளை பத்தின 10 அவதாரத்தையுமே இவர் சிறப்பா நிறைய திருப்புகள்ல பாடியிருக்காருன்னு. பட் என்னால வந்து இந்த வாட்டி 2 3 அவதாரத்தை தான் எனக்கு திருப்புகள்ல இருந்து எனக்கு எடுக்கவே வரல. ஒண்ணு கல்கி, அது இன் ஃபியூச்சர், அதனால அதை பத்தி எந்த நோ மென்ஷன் எனிவே. ரெண்டாவது பரசுராமர் அவதாரமும் பலராம அவதாரமும் எந்த திருப்புகள்ல நான் பாடின வரைக்கும் எதுலயும் எனக்கு கிடைக்கல. சோ அது வரைக்கும் கிருஷ்ணர் அவதாரம் வரைக்கும் ஐ ஹவ் டேக்கன் ஃபியூ திருப்புகள்ல இருந்து நான் வந்து எழுதி எக்ஸாம்ஸ் எடுத்திருக்கேன். சோ முதல்ல அதுல வந்து மத்ஸ்ய அவதாரம் ஃபர்ஸ்ட் ஒன். தசாவதாரத்துல ஃபர்ஸ்ட் அவதாரம் வந்து மத்ஸ்ய அவதாரம். அதுல வந்து எப்படி வருதுன்னா வேதங்களை திருடி கடலாழத்தில் ஒழித்து வைத்த சோமுகாசுரனை கொன்று வேதங்களை மீட்டெடுத்த மீனாய் எடுத்த அவதாரம். அது கருத்த தலை அப்படின்ற ஒரு திருப்புகள். இது பெரிய திருப்புகள். இது வந்து 15 18 லைன் இருக்க திருப்புகள். அதுல ஒரு 3 லைன்ல வந்து இந்த
இந்த மீன் அவதாரத்தை பத்தி அவர் சொல்றாரு. சிறுத்த செலவதன் உள்ளிருந்து பெருத்த திரை உதத்தி கறந்து செரித்த மறை கொணர வந்தி வந்த ஜெயமொன்றே. சிறுத்த செலு அதனுள் இருந்து சிறிய மீன் உருவத்தினுள் அவதாரம் செய்து பெருத்த திரை உதத்தி கறந்து சிரித்த பெரிய அலை வீசும் கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்த மறை கொணர நீ வந்த ஜெயமால், வேதங்களை மீட்டு வருவதற்காக தோன்றிய வெற்றி திருமால். முக்கியமான பாயிண்டே நம்ம இந்த கிளாஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து he is the bridge between the Vaishnavism and the Shaivism. இதுல பெருமாளை வந்து அவர் போற்றி குளோரியஸா சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல கூட வந்து தேவாரங்கள்ல திருவாசகங்கள்ல வந்து சிவபெருமான குளோரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெருமாளை வந்து கொஞ்சம் கீழே வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாருக்கும். அந்த மாதிரி இல்லாம இங்க சிவபெருமானையும் அழகா பாடியிருப்பாரு. அதே மாதிரி பெருமாளுக்கு ஹஸ் கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் எந்த இடத்துல நீங்க பாடினாலும் அவரோட குளோரி தான் இருக்கும். அதுல வந்து அவர் அதை இப்படிதான் பண்ணாரு அப்படிதான் பண்ணாருங்கிற மாதிரி இல்லாம அழகா பாடியிருப்பாரு. ஸோ இந்த பாட்டுல வந்து மீன் அவதாரம் எடுத்து நம்ம வேதங்களை மீட்டெடுத்து கொடுத்த வெற்றி திருமால், அந்த மாதிரி வெற்றி திருமாலோட மருமகனே, அதனால நீயும் அவரை போலயே எல்லாத்துலயும் வெற்றி கொண்டு வாகை சூடுவதற்காகவே அவதாரம் எடுத்தவன் அப்படிங்கிற சேக்கு இந்த பாட்டை அவர் பாடி முடிச்சிருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் மீன் அவதாரம் தான் அவர் எடுக்கிறாரு பெருமாள். அதை வந்து இதுல சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து கூர்ம அவதாரம். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம அமுதத்தை வந்து கடையறிஞ்சு எடுக்கும் பொழுது அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்கறதுக்காக சுவாமி பண்ண அவதாரம் இது. தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடைந்த போது மத்தாய் சுழன்ற மந்தார மலையை தாங்க திருமால் எடுத்த ஆவை அவதாரம் கூர்ம அவதாரம். இந்த அவதாரத்திலே அவர் ரெண்டு செய்யறாரு ஆக்சுவலி. ஒண்ணு வந்து அந்த ஆமையா நின்னு அதுக்கு மேல வந்து அந்த மலையை அதுக்கு மேல வச்சு இவங்க அந்த வாசுகி பாம்பால கடையும் போது ஆமையா இருக்காரு. அப்போ அவங்களுக்கு நிறைய திரவியங்கள் அதுல இருந்து வருது. லக்ஷ்மி, அந்த மாதிரி பாரிஜாதம், காமதேனு, கல்பவருஷம் எல்லாம் வருது. கடைசியா அமுதமும் வருது. அமுதத்தை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த குரும அவதாரத்துல இருந்து அவர் விலகி மோகினி அவதாரம் எடுத்துதான் அவர் வந்து எல்லாருக்கும் அந்த அமுதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ ரெண்டு அவதாரம் ஆக்சுவலி. இதுலயே மெயினா நம்ம தசாவதாரத்துலன்னு பார்த்தா கூர்ம அவதாரம் தான். முலை மறைக்கவும் அப்படிங்கிற திருப்புகள்ல இத வந்து 6 லைன்ல சொல்லியிருக்காரு அவரு. மலையை மத்தென வாசுகியை கடை கயிறென திருமால் ஒரு பாதியும் மறுமற்றது வாலியும் மேலிட அலை ஆழி வலைய முட்ட ஒரு ஆசையதாய் ஒலி திமி திமி தமெனாவெல எழவே அலை மருகிட கடையா விழு மேலிழு அமுதோடே. இதுல மலையை வந்து வாசுகி வந்து மலையை மத்து என வாசுகியே கடை கயிறு, அதாவது மந்தார மலையே மத்தாக நாட்டி வாசுகி என்னும் பாம்பை கடைகின்ற கயிறாக கொண்டு திருமால் ஒரு பாதி புறமும் பொருந்திய மற்றொரு புதையை வாலியமாக முற்பட்டு அந்த மாதிரி அந்த கடல்ல வந்து அவங்க கடையும் பொழுது சப்தம் பயங்கர சப்தமா வந்தது. ஒரே பேரொலியாய் சப்தம் திமி திமி என்று கிளம்பியது. அப்படி கடல் பொங்கி கிளம்பும் பொழுது அதன் மேல் எழுந்த அமுதோடு அந்த மாதிரி அமுதத்தை அவர் எடுத்த பொழுது நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு பர்பஸ் இந்த கூர்மாவதாரத்துல வருது. ஒண்ணு வந்து அந்த ஆமையாய் நின்று அந்த அமுது கடைஞ்சு வெளியில வர்ற வரைக்கும் ஹி ஹோல்டு தட் மந்தார மலையை அவர் வந்து தாங்கி பிடிச்சு நிக்கிறாரு. ரெண்டு பாட்டுல இந்த ஈரமோடு சிரித்துன்னு தொடங்குற பாட்டுல அவர் வந்து அந்த அமுதத்தை எவ்வளவு அழகா பகிர்ந்தாரு எல்லாருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்றாரு. பாரமேறு பருப்பத மத்தன நேரிதாக எடுத்துணன் உட்டுமை பாகராக படப்பணி சுற்றுடு கயிறாக பாதிவாலி பிடித்திட மற்றொரு பாதிதேவர் பிடித்திட லக்ஷ்மி பாரிஜாத முதற் பல சித்திகள் வருமாறு ஈர வாரிதியை கடைவித்த அதிகாரியாய் அமுதத்தை அளித்த கிருபாணுவாகிய பச்சுரு அச்சுரன். சோ முதல்ல நீங்க அந்த இதுக்கு முன்னால பார்த்தது மாதிரி அந்த கனத்த மேருமலையை மத்தாக வச்சு பார்க்கடல்ல நாட்டி உமையை பாகத்தினுடைய சிவபெருமானது மாலையாக, இப்ப பாருங்க இதுல சிவாவையும் அப்படியே அடோர் பண்றாரு. அம்பாள பாகமா வச்சுருக்க சிவனோட கழுத்துலதான் வாசுகி இருக்குன்னு இப்ப இந்த வாசுகி பாம்பு சிவபெருமான் கழுத்துல இருக்குன்னு நம்ம வேற எங்கேயும் மேக்சிமம் பார்த்துக்க மாட்டோம். he mentions it here. அந்த வாசுகியும் சிவபெருமான் கழுத்துல இருந்தது. அந்த கழுத்துல இருந்த வாசுகியை தான் நாம வந்து அந்த மந்தார மலையை சுற்றி கயிறா வச்சு போட்டி நம்ம வந்து
தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் கடைய ஆரம்பிச்ச போது அதுல என்னென்ன வந்தது? லக்ஷ்மி, பாரிஜாத்தம், பல சித்திகளும் அரும் பொருட்களும் பாட்கடலிலிருந்து வெளிவந்தது. வெளிவந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? பாற்கடலை கடைவித்த தலைவனாய், இது இத்தனை ஹோல் டிராமாக்கும் ஹி இஸ் த ஒன், அவர்தான் அதிகாரி. அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்த அருளிய கிருபாமூர்த்தி. அந்த இந்த ஹோல் எபிசோடையும் டிராமாட்டிக்கலா செய்ய முற்பட்டதே பெருமாள் தான். அவர் அதை அழகா செஞ்சு அசுரர்களை நைசா அந்த மோகினி அவதாரம் போட்டு அவளை ஏமாத்தி பூரா தேவர்களுக்கு வந்து இந்த அமுதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. அப்பேற்பட்ட கிருப்பாளு தயாசாகரமாகிய அந்த பச்சை நிறம் கொண்ட திருமாலின் மருமகனே. சோ நான் வெறுமனே இந்த கூர்ம அவதாரத்தை இன்னும் நிறைய திருப்புகள்ல பாடியிருக்காரு. ஆனா எனக்கு வந்து இந்த ரெண்டுமே மென்ஷன் பண்ற மாதிரி திருப்புகழா இருந்தா பெட்டர்னு தோணுது. சோ ஐ டுக் த ஃபர்ஸ்ட் ஒன் as where he remains as a அந்த அந்த கூர்மமா அந்த ஆமையா இருக்கிற மாதிரியும், ரெண்டாவது திருப்புகள்ல ஸ்பெசிபிக் மென்ஷன் ஆஸ் டு ஹி பீயிங் த மெயின் பர்பஸ். அவர் தான் அதிகாரமா இருந்து எல்லாருக்கும் அந்த அமுதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. தயாசாகரமா தேவர்கள் வாழணும், அசுரர்களுக்கு அது கொடுத்துட்டா மத்த ஜனம் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி அந்த நல்லெண்ணத்துல அவர் வந்து தேவர்களுக்கு மட்டும் அதிகாரியா இருந்து அந்த அமுதத்தை அழகா டிஸ்ட்ரிபியூட் பண்ணதையும் இவர் மென்ஷன் பண்ணனால ஐ டுக் த செகண்ட் ஒன், ஈரமூடு சிரித்துங்கிற அந்த திருப்புகள். சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மத்ஸ்ய அவதாரம், தட் இஸ் மீன். அது அடுத்தது வந்து கூர்மாவதாரம், ஆமை. அடுத்தது வந்து வராக அவதாரம். வராக அவதாரத்துல ஸ்டோரி நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். அதை பத்தி நம்ம ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்யாட்சன் என்னும் அரக்கன் பூமி எடுத்துக்கொண்டு கடலுக்கடியில் மறைத்தான். திருமால் வெள்ளை நிற பன்றியாய் அவதரித்து இரண்யாட்சனை வென்று பூமியை தன் கொம்புகளில் தாங்கி வெளியே கொண்டு வந்து உயிர்களை காத்தார் அப்படின்ற அந்த திருப்புகழ் அந்த கதையை தான் சொல்றாரு. வாரமுற்ற அப்படிங்கிற திருப்புகள்ல ஒரே ஒரு லைன் தான், தொல்லை பெருநிலம் சூகரமாய் கின்றான், பழமை உருந்திய பெரிய பூமியை வராக உருவமாய் உருவெடுத்து பிளந்தவராகிய திருமால். ஆக்சுவலா இந்த வராக அவதாரத்தை தான் நமக்கு எல்லா இடத்துலயும் ரொம்ப சிரேஷ்டமா பாக்குறோம். இங்க திருப்பதி போனோம்னா கூட வராக பெருமாள்னு நீங்க அந்த முதல்ல போய் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உள்ள போய் சுவாமி பார்க்கணும்னே அவங்க சொல்றாங்க. ஏன்னா பூமியை வந்து நம்மளுக்காக ரட்சித்து எடுத்து கொடுத்த பெருமாள். He is the authority for the earth. பூமிக்கு அதிகாரமா இருக்கிறவர் வந்து இந்த வராக அவதார மூர்த்தி தான். இவருதான் திருப்பதியில பெருமாளுக்கே சரி நீ போனா போட்டு நீங்க வந்து தங்கிக்கோ, நீ வந்து இங்க இருந்து ஜனங்களுக்கு ரட்சை பண்ணுன்னு சொல்லி இடம் கொடுத்தாரு. அதனால திருப்பதிக்கு போனா கூட ஃபர்ஸ்ட் இந்த வராக மூர்த்தியை பார்த்தோம். அதுக்கப்புறம் லக்ஷ்மியை மடியில வச்சிருப்பாரு, சின்ன உருவமா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா. அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயின் பெருமாளை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த வராக அவதாரத்துல இவர் பூமாதேவியை டச் பண்ணும் போதுதான் அந்த நம்ம தீபாவளி கொண்டாடுறதுக்கு நரகாசுரனோட ஸ்டோரி சொல்லுவோம் இல்லையா, அந்த பூமி தாய்க்கு வந்து சுவாமி பட்ட உடனே பிறந்த குழந்தைதான் அந்த நரகாசுரன் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவர் கடைசி காலத்துல அவன் வதைச்சப்ப கூட வந்து அதை நம்ம ஒரு சந்தோஷமா பண்ணணும் அப்படின்னு பூமி தாய் கேட்டுண்டா அப்படின்னு சொல்லி. சோ அடுத்த இதுல வந்து சூகரத்தொடம்பு தமன் எடுத்து வந்த சூதன், பன்றியின் உருக்கொண்டு அழகிய பூமியை மேலே எடுத்து வந்த தந்திரம் வாய்ந்த திருமால். இந்த வராக அவதாரம் நம்மளுக்கு திருவண்ணாமலை போனோம்னா நம்ம நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அந்த அடிமுடி அறியவன அண்ணாமலையார்னு சொல்லும் பொழுதே பாத்தீங்கன்னா பிரம்மன் வந்து அன்னபட்சியா மேல் நோக்கி போனதாகவும், திருமால் வந்து இந்த அவதாரம் இந்த மாதிரி பன்றி அவதாரம் எடுத்துட்டுதான் பூமியை பழந்து உள்ள போய் சுவாமியோட அடிய பாக்குறதுக்கு அவர் வந்து ஹி வெண்ட் இன். அவரால் பார்க்க முடியலன்னு அவர் ஒத்துண்டு மேல வந்து சுவாமி கிட்ட இல்ல என்னால உங்களோட அடியை பார்க்க முடியலன்னு சொன்னாருன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சோ இந்த அவதாரத்தை வந்து மற்றதெல்லாம் சிரேஷ்டமா இருந்தாலும் இந்த அவதாரத்தை வைஷ்ணவைட்டும் சைவைட்டும் எல்லா பாட்டிலையும் நிறைய சொல்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பமா இந்த வராக அவதாரம் அமையுது. நம்ம இந்த பூமியில தான் இருக்கோம், நம்ம நிலம் வாங்குறோம், நீச்சு வாங்குறோம் அப்படின்னா கூட வந்து புதன் தான் நம்ம சிரேஷ்ட நவகிரகத்துல புதன் தான் பூமிக்கு நிலம் நீள் பூமிக்குன்னு சொல்றோம். இருந்தாலும் வராகமூர்த்திய நமஸ்காரம் பண்ணிட்டு நல்லபடியா இந்த நிலம் எனக்கு அமையணும், இல்ல நம்மளுக்கு அமைஞ்ச நிலத்துல நல்லபடியா நம்ம வீடு கட்டிக்கணும்,
இல்ல விவசாயம் பண்ணணும்னு என்ன அந்த பூமாதேவியை நினைச்சு நம்ம வேண்டிக்கணும்னா கூட வராகமூர்த்திய நமஸ்காரம் பண்ணி அவருக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணா சிரேஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம். அடுத்தது நரசிம்ம அவதாரம். இது பியூட்டிஃபுல். இத இந்த இந்த அவதாரத்துக்கு அருணகிரிநாதர் ரொம்ப சிரேஷ்டம் கொடுத்திருக்காரு. இத ஒரு 10-15 திருப்புகள்ல நான் பார்த்துட்டேன். இருந்தாலும் நான் ஒரு 2 எடுத்துட்டு இருக்கேன். நீங்க நிறைய திருப்புகள்ல அந்த பிரகலாதனுக்கு இவர் மோட்சம் கொடுத்தத ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகழகா சொல்லியிருக்காரு. எனக்கு இது அப்படியே ரொம்ப ஈஸி லாங்குவேஜ்ல இருந்த மாதிரி இருந்தனால நான் இந்த 2 திருப்புகளை மட்டும் எடுத்தேன். கரிய குழல் அப்படின்னு ஒரு ஒரு திருப்புகள்ல எடுத்தது. உரிய தவநெறியில் நம நாராயணா என ஒரு மதலை மொழி அளவில் ஓராத கோபமுடன் உனதிரவன் எதனின் உளன் ஓதாயடா எனம் எனம் உன் உரு தூணில் புறமுடைய அறிவடிவதாய் மூதி வீழ விரல் உயிர் புதைய இரணியனை மார்வீறி வாகை புனை ஓனபதி நெடியவன். சோ இதுல அவரு அவர் சொல்றாரு, உரிய தவநெறியில் நம நாராயணா, சரியான தவநெறியில் நின்று நமோ நாராயணா அப்படின்னு இந்த பிரகலாதன் சொல்ல உடனே அவன் அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வருது இரண்யகசிபுக்கு. ஒப்பற்ற குழந்தையாகிய பிரகலாதன் சொன்னதும் எண்ண முடியாத கோபத்துடன் அவ அப்பாவுக்கு பயங்கர கோபம் வருதான். அப்ப கேக்குற, உன்னுடைய கடவுள் எங்க இருக்கிறான்னு சொல்லடா என்று கேட்டு முடியும் முன்னே, எங்கடா இருக்கான் இந்த நாராயணான்னு சொல்றேன், எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு அவன் முன்னால இருக்கிற தூணை பார்த்து, இந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு எட்டு அந்த தூணை உதைப்பான் இரண்யகசிபு. உன்னுடைய கடவுள் எங்கு இருக்கிறான் சொல்லடா என்று கேட்டு முடியும் முன்னே அங்கிருந்த தூணில் வலிமை உள்ள சிங்கத்தின் உருவமா இருந்த அந்த தூணை இவர் கால் அப்படி தட்டுன உடனே அந்த தூண்ல இருந்து சுவாமி இந்த நரசிம்ம அவதாரமா வெளியில அந்த இரண்யகசிபுவ அவனோட எடுத்து தன்னோட மடியில வச்சு அவனோட நகங்களால அவனை கீறி சரி பண்ணாரு. அந்த மாதிரி வெற்றி கொடி ஏற்றினவர் கருடனுக்கு தலைவர். இது இந்த அவதாரத்தையெல்லாம் சொல்லும் பொழுதே ஜெயமால் ஜெயமால் வெற்றி இது பண்ணவன், ஹீஸ் கிரேட் அப்படின்னு அந்த அந்த குளோரியே பண்ற மாதிரிதான் சொல்லுவாரு. இப்போ தேவாரங்கள்ல வர மாதிரி இதுல வரவே வராது. இதே ராவணேஸ்வரனோட அந்த இதை திருநாவுக்கரசர் 8வது பாட்டு எப்படி எல்லா 8வது ஒவ்வொரு பதிகத்திலையும் 8வது பாட்டுல சொல்லுவாரு. ஆனா இப்படி சொல்ல மாட்டாரு. அவன் சுவாமியோட பலம் தெரியாம அவர்கிட்ட மோதினா சுவாமி என்ன பண்ணாரு, கட்டவரல லைட்டா அமுத்தி அவனை காண அடிச்சுட்டாரு. அவனோட அகங்காரம் செருக்குலைந்தது. அப்படிங்கிற மாதிரிதான் அவர் 8 பாட்டுலயுமே சொல்லியிருப்பாரு. அவர் எல்லா பாட்டுலயும் 8வது பாட்டுல சொல்லியிருப்பாரு. பட் வேற இங்க இவர் அருணகிரிநாதர் பாடும் பொழுது ஒவ்வொரு அவதாரத்தோட அந்த மகிமைகளை சொல்லும்போது ஹி குளோரிஃபைஸ். வெற்றி கொடி ஏற்றினவரும் கருடனுக்கு தலைவருமான பெரிய நெடிய திருமாலும். அப்படி இந்த திருமாலும் நான் முடிக்கிறேன் இல்லையா, அதுக்கு அடுத்த வேர்டு பாத்தீங்கன்னா அவரோட மருமகனே, உனது மாமனான திருமால் இப்படி எல்லாம் வெற்றி கொடி நாட்டினார், நீயும் அந்த மாதிரி பெரிய பண்பாளன்னு நீ ஜெயிக்கவே பிறந்திருக்க, நீ ஜெயமானவன் அப்படின்னு சொல்லிதான் அடுத்த வேர்டு அவர் முடிச்சிருப்பாரு எல்லா திருப்புகள்லையும். அதே மாதிரி இருபுழை மீதோடி அப்படிங்கிற அந்த திருப்புகள்லையும் இதே வேர்ட்ஸ் தான், வேற மாதிரி வரும். அருமறை நூலோதும் வேதியன் இரண்ய ரூபா நமோ என இந்த பிரகலாதனுக்கு சொல்லி கொடுத்தான் இல்லையா, ஒரு 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 முனிவர் சொல்லி கொடுத்திருப்பாரு இல்லையா, ஒரு டீச்சர். அவர் அருமறை நூலோதும் வேதியன். அவர் ஆக்சுவலா படிச்சதெல்லாம் வேதமா இருந்தா கூட இந்த இரண்யாட்சனுக்கு பயந்துண்டு, இரண்யகசிபுக்கு பயந்துண்டு அவர் ஓம் இரண்யாய நமன் தான் அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்தாரு. அதை பாருங்க எவ்வளவு அழகா மென்ஷன் பண்ணி, இரண்ய ரூபா நமோ என அந்த டீச்சர் அப்படிதான் சொன்னாராம். ஒரு பாலன் ஹரி ஹரி நாராயணா என. ஆனா பிரகலாதனுக்கு அவ அம்மா வயிற்றுல இருக்கும்போதே அந்த ஓம் நமோ நாராயணா நாரதர் மூலமா அவர் மந்திரம் ஏத்துட்டனால அந்த குழந்தை ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டான். அவன் எவன் ஆதாரம் ஏது என இதன் உளனோ ஓது நீ. அவன் எவன் அப்படின்னா யாரா, இந்த நீ ஹரிஹரி நாராயணன்னு சொல்ற அவன் யாரு, அவன் எங்க இருக்கான், அவன் இருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம், நீ சொல்லு பாக்கலாம், இந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு கேட்டானா. இந்த இந்த வார்த்தையில இத்தனை வேர்ட்ஸ் இருக்கு. அவன் எவன் ஆதாரம் ஏது என இதன் உளனோ ஓது நீ.
நீங்க இந்த லைனை படிச்சீங்கன்னா உங்களால இத்தனை வார்த்தை இதுல கண்டுபிடிக்கவே முடியாது. அவனவன் ஆதார மேதன இதனுளனோ ஓது நீ என. சோ பிரிச்சு பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு பொருள் புரியுது. அதனாலதான் அந்த கௌமாரம்.comல போய் நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு திருக்குறள் நான் சொல்லி கொடுத்தாவோ இல்ல வேற யார்கிட்ட நீங்க கத்துட்டீங்கன்னாவோ ப்ளீஸ் கோ இன் வேர்ட் பை வேர்ட் அதோட மீனிங்க பார்த்து மீனிங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்புகழை பாடினீங்கன்னா யூ ஃபீல் எவ்வளவு அழகா இத எப்படி வேர்ட்ஸ் போட்டு எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதான் கேக்குறாரு. அவன் எவன்? நீ சொன்னியே ஹரிஹரி நாராயணான்னு, அவன் யாரு? என்ன ஆதாரம்? அவன் அவன் இருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இந்த தூண்லயா இருக்கான்? நீ சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே பிரகலாதன் சொன்னானா, எங்கள் நாயகன் உலகில் எல்லா பொருள்களையும் வாழ்கின்ற நாயகன் என்று சொல்லவும் இரணியன் சென்று எதிலிருந்த பெரிய தூணை மோதி அறைய அவனோட கையில இருந்த கதால போட்டு ஓங்கி அடிச்சிருக்கான். சுவாமி எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்காரு என்னோட நாராயணன், இங்க அங்கன்னு சொல்ல முடியாது, எங்கும் இருப்பாருன்னு சொல்லியிருந்த உடனே ஓ அப்ப இந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு சொல்லி போய் அந்த தூணை அடிக்கிறான். வேகத்துடனும் பெரும் தோள்களுடனும் ஒளி புரிந்திய நரசிங்க வடிவத்துடனும் கையில் நகங்களுடன் வந்து என்பது இவரே நேர்ல பார்த்த மாதிரி அந்த காட்சி எவ்வளவு பெருந்தோள்களோட ஒளி புரிந்திய நரசிங்க வடிவத்தோட கையில பெரிய பெரிய நகங்களோட சுவாமி வந்து இரணியுடைய உடலை கிழித்தவனும் உலகமெல்லாம் ஒரு அடியால் அளந்த மாமனுமாகிய திருமாலும். அடுத்த அவதாரத்தையும் இதுலயே சொல்லிடுறாரு. இந்த வாமன அவதாரத்துலதானே 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே வரும் இல்லையா, அந்த அடியையும் சேர்த்து இதுல சொல்றாரு. அந்த மாதிரி நரசிம்ம அவதாரத்தையும் வாமன அவதாரத்தையும் சேர்த்த மாதிரி இந்த திருப்புகள்ல சொல்லியிருக்காரு. ஸோ அவரு கண்ணு முன்னால அந்த காட்சி அவருக்கு ஓடின மாதிரி அந்த வரிகள் வந்ததுதான் பியூட்டிஃபுல் திருப்புகள். அடுத்தது வாமன அவதாரம். இப்ப நம்ம பார்த்த திருப்புகள்லயே அந்த லாஸ்ட் லைன் வாமன அவதாரம் தான். உலகம் எல்லாம் ஓர் அடியால் அளந்த மாமனுமாகிய திருமாலும் அப்படின்னாவே உலகத்தை ஒரு அடியாகவும் தேவலோகத்தை ஒரு அடியாகவும் அளந்துட்டுதான் 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு பலி சக்கரவர்த்திய வந்து வாமனர் கேட்கிறார் இல்லையா, அததான் வாமன அவதாரம். நான் ஒவ்வொரு அவதாரத்தோட டிஸ்கிரிப்ஷனுக்கு போகல, திங்கிங் தட் வி ஆல் நோ இட். சோ அதுல வந்து நூலினை ஒத்த மருங்குல் அப்படிங்கிற திருப்புகள்ல தான் அவர் அழகா எழுதியிருப்பாரு. மாவலியை சிறை மண்ட ஓரடி ஒட்டி அளந்து வாழி பரப்பி இலங்கை அரசானும் மேல்முடி 10 அறிந்து தோல் 20 அறிந்து வீர முகுந்தன் வருகோனே. இதுக்கு முன்னால திருப்புகள்ல இரண்யகசிபு அதாவது நரசிம்ம அவதாரத்தையும் வாமன அவதாரத்தையும் அந்த திருப்புகள்ல சொன்ன மாதிரி இந்த திருப்புகள்ல வாமன அவதாரத்தையும் அதுக்கடுத்த ராமன அவதாரத்தையும் சொல்றாரு. முதல்ல இருக்கிற ஒரு லைன்ல மாவலியை சிறை மண்ட ஓரடி ஒட்டி அளந்து வாழி பரப்பி, இது வரைக்கும் தான் வாமன அவதாரத்தை பத்தி அவர் இதுல சொல்றது. ஒரு அடிய வந்து கீழே பூமியும் இன்னொரு அடிய வந்து மேல லோகத்தையும் அளந்துட்டு 3வது எங்கப்பா வைக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே என் தலையில வச்சிருங்கோன்னு சொல்லி அவனை அப்படியே வதம் பண்றது இல்லை. இந்த வாமன அவதாரத்துலதான் அவர் யாரையுமே வதமே கிடையாது. பிரகலாதனோட சந்ததி தான் இந்த மாபலி சக்கரவர்த்தி. சோ பிரகலாதன் கேட்டுன்றதுக்கு இணங்க அவர் வந்து அழகா அவன் என்ன பண்றாரு, வதம் பண்ணாம அவன் அப்படியே பூலோகத்துக்கு அனுப்பிடுறாரு. சிரஞ்சீவியா இருப்ப, நீ நிறைய தபஸ் எல்லாம் பண்ணிருக்க, இன்ஸ்பைட் ஆஃப் யூ நோயிங் தட் நான் தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் இதனால உனக்கு வந்து அழிவு வந்துரும் தெரிஞ்சுமே நீ வந்து உன்னோட வார்த்தைகள்ல இருந்து யூ ஹவ் நாட் கான் பேக். உன்னோட குருவே உனக்கு சொல்லியிருக்காரு வந்திருக்கிறது வந்து பகவான், நீ அவனுக்கு கொடுத்தா வீணா போயிடும்னு சொல்லியுமே நீ வந்து இல்ல சொல்லு கொடுத்துட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நீ எனக்கு 3 அடி கொடுத்துருக்க, அதனால நீ வந்து அழியவே மாட்ட, அழியா புகழோட அப்ப இன்னும் சில காலம் சென்று நீ மறுபடியும் இந்திர பதவிக்கு வருவ, அது வரைக்கும் நீ பூலோகத்துலன்னு சொல்லி அந்த தலையை இன்னொரு அவனோட காலை வந்து அவன் தலையில வச்சு அவன் அப்படியே பாதாள லோகத்துக்கு அனுப்பிடுறேன். சோ வதம் பண்ணாத ஒரு அவதாரம் எதுன்னு கேட்டா, யாரையுமே வதம் செய்யாம எல்லாருக்குமே ஓகே ஓகே சொல்லி நல்லபடியா பண்ண அவதாரம் வந்து இந்த வாமன அவதாரம். அதுக்கப்புறம் இவனை பாதாள லோகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எந்த அந்த மாதிரி வேள்விகள் பண்ணாலும் அது அழகா எண்டிங் நோட்டு நீட்டா முடிச்சிடணும், அத பாதியில விடக்கூடாதுங்கிறதுக்காக இது பண்ணதுக்கு அப்புறம் கூட சுக்கராச்சாரியாரையும் சொல்லி மாபலி சக்கரவர்த்தியும் விட்டு நீ இந்த யாகத்தை நல்லபடியா முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் நீ பாதாள லோகத்துக்கு போன்னு சொல்லி அவனுக்கு அந்த யாகம் பண்ணின முழு பலனையும் அந்த மாபலி சக்கரவர்த்திக்கு இந்த அவதாரத்துல அவர் வந்து சுவாமி தராரு.
சோ அதுவும் ரொம்ப சிரேஷ்டமா அவர் சொல்லியிருக்காரு. சோ அதனால இந்த இந்த நூலினை ஒத்த மருங்குன்ற அந்த திருப்புகள்ல வந்து மாவலி சொல்லியிருக்காரு. அந்த 2வது 2 லைன் வந்து ராமன அவதாரத்துல அவரு போய் இலங்கை வேந்தனை மடிக்னதுதான் சொல்றாரு. இன்னொரு சீர்பாத வகுப்புன்னு அருணகிரிநாதரே எழுதியிருக்காரு. அந்த பின்னால வர்ற திருப்புகழ் மாதிரிதான் இருக்கு ஏறத்தாழ அதுவும். அதுலயும் அவர் எழுதியிருக்காரு. வடிவு குரலாகி மாபலியை வலிய சிறையிட வெளியின் முகடு கிழி படமுடிய வளரும் முகில். உள்ள வடிவம் கொண்ட வாமனாமூர்த்தியாக மகாபலி சக்கரவர்த்தியை கடினமான சிறையில் வைத்து அண்டத்தின் உச்சி பிளவுபட முழுமையாக வளர்ந்த மேகம் அன்ன நிறமும் கொடைத்திறமும் கொண்ட திருமால். சோ திருமாலோட குளோரிஸ சொல்லி நீ அப்படி சின்ன வடிவமா எடுத்துன்னு வந்தா கூட மகாபலி சக்கரவர்த்திய வேற வேற லோகத்துக்கு அனுப்பி அவனை வந்து ரட்சித்த நீ அவனை வதம் பண்ணல அந்த அந்த அவதாரத்துல அப்படி சொல்லி அவர் முடிக்கிறார். அடுத்தது ராம அவதாரம். இதுல நம்ம போன திருப்புகழ் கிளாஸ்லயே பார்த்துட்டோம். முழு ராமாயணத்தையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த திருப்புகழ் நான் அனுப்பியிருந்தேன் வேர்ல்டு டாக்குமெண்ட்ல. மேபி யூ ஆல் வுட் ஹவ் காட் இட் நினைக்கிறேன். இல்லைன்னா அனுக்கு அனுப்பியிருக்கேன், அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. சோ அதனால நான் அந்த திருப்புகழ் எடுக்கல. நான் ஐ தாட் வேற இன்னொரு இதுல இருந்து எடுக்கலாம்னு சொல்லி. கருவடைந்த 10 திங்கள் வயிறுன்னு ஒரு ஒரு திருப்புகழ் இருக்கு. அதுல இருந்து யார் யாரெல்லாம் இந்த அவதாரத்துக்கு அவருக்கு துணையா இங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவரு அழகா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இரவி இந்திரன், சூரியன் வந்து அம்சமாக சுக்ரீவனும், இந்திரன் அம்சமாக வாலியும் வந்திருக்காங்க. அடுத்தது குரங்கின் வெற்றி குரங்கின் அரசன், வெற்றி வானர அரசர்கள் எல்லாம் அவரு தேவர்கள் பூரா வானரங்களாகவும், கரியன தலைவன் ஜாம்பவானாகவும், நெடிய நீலன் அக்னியின் கூறாகவும், ருத்ராம்சம் அம்சம் அனுமன், ருத்ரனோட அம்சமா ருத்ரன். இப்ப பைரவர் மாதிரி பைரவர் வந்து சிவபெருமானோட ஒரு அம்சம்னு சொல்றோம், அவதாரம்னு சொல்லணும். அதே மாதிரி ஹனுமனும் ருத்ரனோட ஒரு அம்சம்னு சொல்றோம். சோ இதுல அவரும் அதை மென்ஷன் பண்றாரு. அந்த மாதிரி ருத்ர அம்சம் அனுமன் என்றும், ஒப்பற்ற அண்டர் எவரும் ஒப்பிலாத தேவர்கள் யாவரும் இன்னென்ன வகையிலே வந்து தேவர்கள் அனைவரும் குரங்காக தான் பறந்து வந்தாங்கன்னு இன்னொரு இதுல திருப்புகள்ல சொல்றாங்க. இப்பூமியில் சேர்ந்திட இவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு தேவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இங்க யார் யாரா பிறந்து ராமனுக்கு வந்து அவரோட கூட்டு சேர்ந்து அந்த ராவணேஸ்வரனை வதம் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து இந்த திருப்புகள்ல நீட்டா கொடுத்திருந்தாரு. தன் அரிய படைக்கு தலைவர் இப்பூமியில் சேர்ந்திட இவர்களே தன் அரிய படைக்கு தலைவர் என தேர்ந்து அசுரர்களின் சுற்றம் என்னும் கூட்டத்தை வெற்றி கொண்ட ஹரிமுகந்தனாம் ஸ்ரீராமன். புகழும் அவர் மாதிரி புகழும் குணம் வாய்ந்த மருமகனே. நம்ம இவன் கண் விடல் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல்னு ஒரு திருக்குறள்ல ஒருத்தர் அவர் சொல்லியிருப்பாரு. நீ ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா இந்த வேலையை இவன்கிட்ட கொடுத்தா அவன் செய்வானா, அவனுக்கு அந்த தகுதி இருக்கான்லாம் பார்த்து அதுக்கப்புறம் விடுறதுதான் ஒரு கரெக்டான லீடருக்கு அழகு அப்படின்னு. சோ அந்த மாதிரி இவர் வரும் பொழுதே இவங்களோட கூட்டத்தை அழகா கூட்டு வந்திருக்காரு ராமர். வந்து இவங்க கிட்ட இந்தந்த வேலையை இவங்க கிட்ட விட்டா இது கரெக்டா நடக்கும் அப்படின்னு அழகா புரிஞ்சு அதை ரொம்ப அழகா வந்து டிராமடைஸ் ஹோல் ஷோ பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அசுரர்களின் கூட்டத்தை வந்து வெற்றி கொண்ட ஹரிமுகுந்தன் ஸ்ரீராமன். அவனை போல நீயும் புகழும் குணமும் வாய்ந்த மருமகன். ராமனை போல, ராமன் தான் அவதாரம், அவன் பெரிய இதுன்னு நம்ம ரொம்ப அழகா அவரை வந்து பண்றோம். அந்த ராமருக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணமும் பெருமையும் உனக்கும் இருக்கு. அப்பேற்பட்ட நீ மருமகன் நீ அப்படின்னுதான் அவர் வந்து அந்த அந்த பாட்டை. அடுத்தது கண்ணன் அவதாரம். எனக்கு ஆக்சுவலா கிருஷ்ண அவதாரத்துல இத்தனை பேரை வந்து கிருஷ்ணர் வதச்சாருன்னு இந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வந்தது. அவர் குழந்தையில இருந்து யாரெல்லாம் வதம் பண்ணாரோ எல்லார் பேரையும் போட்டிருக்காரு இந்த இந்த திருப்புகள்ல. ஈவன் பர்காட்டி எனக்கு வந்து அந்த பூத்தகி ஒண்ணுதான் ஞாபகம் இருந்தது. மத்ததெல்லாம் எனக்கு மறந்தே போயிடுது. இதை படிக்கும் போது எனக்கு சிரிப்பா இருந்தது. நம்ம பூத்தகி ஞாபகம் வந்து கம்சனும் பூத்தகியும் தவிர எனக்கு யாருமே ஞாபகம் இருந்தது இல்லை இது வரைக்கும். மேபி அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து நம்மளோட மெயின் ஆஸ்பெக்ட் ஆஸ் ஆஃப் கிருஷ்ணன்னு பார்த்தா நம்ம வந்து அவரு இந்த பஞ்சபாண்டவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பண்ணதுதான் நம்மளுக்கு எல்லாம் பெருசா தோணும்.
ஆனா இதுல இவர் போட்டிருக்கிறது பூரா வந்து அந்த குழந்தையா கம்சன் இவனை கொன்ன ஆரம்பிச்சதுல இருந்து கிருஷ்ண பரமா யாரெல்லாம் அவர் வதைக்கிறார்ன்றத வந்து ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்காரு இதுல. இந்த பாட்டு வந்து முருக மயூர சேவக சரவண அந்த அந்த திருப்புகள்ல தான் இருக்கு இது. முருகனே மயிலேறும் வீரனே சரவண பவனே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுது. அதுல அதுல வந்து பாருங்க, சகோதரி தேவகியின் மகன் என்று சற்றும் கருதாமல் சூழ்ச்சியுடன் அந்த மருகனை கொல்ல எண்ணிய மாமனாம் பாவியாக கம்சன். கம்சன் வந்து தேவகியோட பையன்னு தெரிஞ்சுமே கிருஷ்ணானை எப்படி கொன்னுடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட யாருக்கு அனுப்பிச்சாரு? முதல்ல பூத்தனை அனுப்பி வைத்த மாயத்தில் வல்ல பூத்தனை என்ற பேயின் முளையை விஷப்பாலோடு உயிரையும் அருந்தியும். பூத்தனாவ கொன்னதான் ஃபர்ஸ்ட் பூத்தனாதான். அடுத்தது கொல்ல வரும் மத யானை ஆகிய குவலையா பீடத்தின் தந்தங்களை திருகிப்படுத்தும் அந்த யானையை கொன்றும். அந்த அடுத்தது யானை வந்தது, அந்த யானையை கொண்டாராம். அதுக்கப்புறம் அந்த விளாமரத்தின் காய்களும் கனிகளும் மரத்தோடு சேர்ந்து விழும்படி தனது வன்மையால் தேனுகாசுரன் என்ற கஞ்சி நூறில் வெந்த மற்றொரு அசுரனை அடிக்கும். மூணாவது தேனுகாசுரன். நாலாவது பெரும் இறக்கையுடைய பறவையாகிய கேசி என்னும் கொக்குடன் செண்டை செய்து அதன் வாயை பிளந்து அந்த கேசிகாசுரன். அடுத்தது அச்சத்தை தரும் 2 பருத்த மருத மரங்களுக்கு இடையில் இடுப்புன்னு கட்டிய உருளுடன் தவழ்ந்து அம்மரங்களை முறிக்கும். இந்த 2 மரங்களுமே ஒரு ராட்சசாஸ் தான், எனக்கு அவங்க பேர் மறந்துட்டு. அந்த அவங்க அம்மா வந்து யசோதா முரலோட கட்டி வச்சிருப்பா, அந்த சந்துக்குள்ள விழுந்து அந்த 2 மரத்தையும் அசுரார்களை அவரை அழிக்கிறது. அடுத்தது வந்து அப்போது ஒரு வண்டி சக்கர வடிவில் வந்த சகடாசுரனை உதைத்தும் சானூரன் முஷ்டிகன் என்ற மல்லர்களுடன் போர் செய்து விளையாடியும் இடையர்களின் சேரியில் வளர்ந்த மேக வண்ணனாகிய கண்ணனாம் திருமாலின் மருமகனே. இதெல்லாம் குழந்தையா இருக்கும்போது சுவாமி பண்ணின குளோரி. நம்ம பெரியவனானதுக்கு அப்புறம் மகாபாரதத்துல வந்தது அதெல்லாத்தையும் அவர் ஸ்பெசிபிக்கா சொன்னா கூட இந்த குழந்தையிலேயே இத்தனையும் பண்ணி சாதாரண சேரியில நந்தகோபனோட குழந்தையா நீ எல்லாருக்கும் எல்லாரோடையும் அழகா வளர்ந்த திருமாலின் மகனே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அதுல லாஸ்ட் தான் புலிஜம் என்றும் ஆயுதம் ஏந்திய இந்திரனின் ஊராகிய பொன்னுலகத்தில் சிறந்த தேவர்கள் போற்றும் பெருமாளை. மருகனே முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்திரன் தான் இருக்கிறதுலே தேவர்களோட தலைவர்னு சொல்றோம். அவனே போற்றும் பொன்னுலகத்தில் அந்த இந்திரனே போற்றக்கூடிய பெருமாளே அப்படின்னு அவன் போற்றினாலதான் அவன் பொண்ண இவருக்கு முருகப்பெருமானுக்கு கொடுத்தாரு. சோ அந்த அந்த எனக்கு இந்த இத்தனை பேரை வந்து கிருஷ்ணர் வதம் பண்ணியிருக்காருன்னு நான் திருக்குறளை பார்த்துதான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலி எல்லாம் பாரதம் மறுபடியும் பாகவதம் தான் படிக்க போயிருக்கேன். அடுத்து சீதி உரமெங்கும் மேய்ப்புழு நிரம்புன்னு இன்னொரு திருப்புகள்ல வந்து அதுலயும் 8 லைன் பாடியிருக்காரு. அதுல மாயையில் வல்லவனாகிய கம்சனால் விடப்பட்டு கோபத்துடன் வந்து உலகம் முழுவதும் அந்த கோலங்களும் அந்த அந்த யானை அசுரன் அனுப்புறாரு இல்லையா, அவனை அந்த குவலையா பீடம்ன்ற யானைய இவர் எப்படி வதம் பண்ணாருங்கிறதுக்கு வந்து ஃபுல்லா மேல எல்லா எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு. வாய் விட்டு சத்தம் செய்து கொண்டு வந்து பயங்கரமாக நின்று மேகம் போன்ற கருமையானது தன் தும்பிக்கையால் எல்லாவற்றையும் வாரும்படியாகி நெருங்கிய கர்வத்துடன் முழக்கம் புரிந்து நீரை உண்ணும் கோபத்தோடு எதிர்த்து வந்த குவலையா பீடம் என்னும் யானையின் 2 கொம்புகளையும் ஒடித்து வென்று நீண்ட வடிவை உடையவனும். இது வரைக்கும் அந்த யானைய வென்றதோட குளோரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் புல்லாங்குழலின் இன்னிசையை கொண்டு பசுக்கூட்டங்களை காத்து மேய விட்டு சிவந்த கண்களை உடைய திருமாலின் மருமகனே. சோ கிருஷ்ணரோட 2 தன்மைய சொல்லியிருக்காரு. முதல்ல குழந்தையா இருந்து அவர் எல்லாத்தையும் அவரு கம்சன் அனுப்பின அத்தனை அசுராலையும் அவர் வதம் பண்ணினது. 2வது அந்த கோலையாபீட்டம்ன்ற ஞானைய ஸ்பெசிபிக்கா சொல்லி பசுமைத்து ஆனிரை மேய்த்தவன் பசுக்களை காத்தவன் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷலும் சொல்லி இதுல அப்படியெல்லாம் கிரேட்டா இருந்த திருமாலின் மருமகனே அப்படின்னு ஒவ்வொரு திருப்புகள்லயும் அந்த ஒரு 2 லைனாவது பெருமாளை அட்ரஸ் பண்ணி அந்த அப்பேற்பட்ட குளோரிஃபைடு பெருமாளோட மருகோனி அப்படின்னு சொல்றத வந்து இவரு ஒரு அவரோட திருப்புகள் ஒரு முத்தாய்ப்பா வச்சிருக்காரு. நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஒரு அவங்களோட லிங்கோ லாங்குவேஜ் ஒண்ணு ஒரு இது ஒரு பஞ்சு இருக்கும்ல அந்த கவிதையில, அது மாதிரி இவரு திருப்புகள்ல அந்த மாதிரி வச்சிருக்காரு. மேக்சிமம் ரொம்ப ஃபியூ 8 லைன் திருப்புகள்ல தான் பாத்தீங்கன்னா இது எதுவும் இல்லை. 18 லைன் 10 லைன் இருக்கிற திருப்புகள்ல மேக்சிமம்
ஏதோ ஒரு அவதாரத்தோட ஒரு குறிப்பு கண்டிப்பா இருந்தது. அதான் அவர் பாடினது நம்மளுக்கு மொத்தமே இப்ப 800 1000 திருப்புகழ் 3000 திருப்புகழ் பாடினாரு அவ்வளவுலாங்கிறாங்க. இப்ப கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. கிடைச்சதுல வந்து 700 திருப்புகழுக்கு மேல அவர் வந்து ராமாயணத்திலேயே பாடியிருக்காரு அப்படிங்கிறாங்க. சோ நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப குறைவு. இதுல எனக்கு இந்த பாட்டு வந்து பிடிச்சிருந்தது. நான் இந்த பாட்டு எங்கேயோ கேட்கும்போது, இந்த திருக்கண்ணபுரம்ன்ற ஊர்ல இருக்கிற அதுல வந்து திருமங்கை ஆழ்வார் 10 பாட்டையும் 10 அவதாரத்துக்கு பாடியிருப்பாரு. சோ நான் ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு பாட்ட மட்டும் இதுல வச்சிருந்தேன். மீனோடு ஆமை கேழல் அரிகுரலாய் மின்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய். இந்த முன்னும் ராமனாய் பின்னும் ராமனாய் அப்படின்னா பலராமனாய் முன்னும் ராமன். தானாய்னா ராமனாவே, பின்னும் ராமனாய்னா பரசுராமனாது. அப்புறம் தாமோதரனாய் கல்கியும் ஆனான் தன்னை கண்ணபுரத்தடியேன் கலியன் ஒலி செய்து தேனாரின் சொல் தமிழ் மாலை செப்பப்பாவும் இல்லாவே. இவங்க இந்த 10 பேரையும் 10 அவதாரங்களையும் செய்த பெருமாளின் திருநாமத்தை சொல்லும்போது நம்ம பாவங்கள் நம்மளை விட்டு நீங்குமே அப்படின்னு சொல்லி அவரு வந்து திருக்கண்ணபுரம் பாசுரத்துல 4000 திவ்ய பிரபந்தத்துல இந்த பாசுரத்துல அவர் அப்படி எழுதியிருக்காரு திருமங்கை ஆழ்வார். நம்ம சுவாமி கிட்ட கேட்கறதுக்கு என்னென்னலாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து சும்மா ஒரு 8 லைன்ல ஒரு திருப்புகழ் எடுக்கலாம்னு நினைச்சேன். இது வரைக்கும் தசாவதாரத்துல பலராமர் பரசுராமரை தவிர கல்கி அவங்க 3 பேரை தவிர மத்த மத்த 7 அவதாரங்கள இருந்த திருப்புகள்ல இருந்த அந்த வரிகள் எடுத்து நம்ம இப்ப பார்த்து சொன்னோம். இந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு கேட்கணும் போல இருந்ததுன்னா நீங்க ப்ளீஸ் கௌமாரம்.comல போய் இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைனை போட்டீங்கன்னா அதுல அகரவரிசையிலேயே இருக்கு. அந்த முதல்ல எழுத்தை போட்டுட்டு கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய பேர் ஓதுவார்கள் ஐயாவோ மத்தவங்களும் பாடியிருக்காங்க. லிசன் டு இட். பிடிச்சிருந்தா பாடுங்க. இல்ல அந்த அட்லீஸ்ட் லிசன் பண்ணலாம். நம்மளுக்கு பாட வரலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பாட்டுல எல்லாம். இல்ல நம்ம ஒரு 8 லைன் பாடல்கள் மட்டும் கத்துட்டு பாடலாம்னா we will do something for that also. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒண்ணு. அப்புறம் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி அப்படின்னு இன்னொரு பாட்டு பாடியிருப்பாரு. நீ வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இன்டெலெக்சுவலா இருந்தா மட்டும் பத்தாது. மனசால உத்தமனாவும் வாழணும். யூ ஹேவ் டு பி எ குட் கை. ரைட் ஆர் ராங் தெரிஞ்ச குட் கையாவும் நான் இருக்கணுங்கிறதுக்கு நீ எனக்கு வரணும். நான் ரொம்ப சாலாக்கா ஸ்மார்ட்டா மட்டும் இருந்துட்டா பத்தாது அப்படின்னு அதுல கேட்பாரு. சோ இந்த திருப்புகழ் வந்து இது ஒரு 8 லைன் திருப்புகழ் தான். திருத்தணி பதியில இருக்கிறது. சோ நான் அதை மட்டும் போட்டு வச்சேன். சோ மீனிங் அட்லீஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் மீனிங்கா இருந்தது. நம்ம இதை வந்து சும்மா படிக்காட்டி கூட இந்த வார்த்தைகளை போய் நம்ம ஞாபகப்படுத்தி இதெல்லாம் கேட்கலாம் சுவாமி கிட்ட அப்படின்னு. நினைத்தது எத்தனையில் தவறாமல், நினைத்தது எந்த அளவில் தவறாமல் கை கொடுக்கும். நான் எந்த கோல் ஆஸ்பிரேஷன் என் லைஃப்ல வச்சிருந்தாலும் அது வந்து கரெக்டா கொஞ்சம் கூட அப்படியே ஒரு 10% தான் வந்தது 20% தான் வந்ததுன்னு வராமல் அப்படின்னு இல்லாம 100% நான் நினைச்ச மாதிரி நல்லபடியா நடக்கணும். நிலைத்த புத்திதனை பிரியாமல், நிலையான ஞானத்தை விட்டு யான் பிரியாமல் இருக்கும். நாலேஜ் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஆல் நம்மளோட பாப கர்மாவை வெளியில பண்றது. இக்னரன்ஸ் இஸ் த சின்னு சொல்றோம் அந்த மாதிரி. அந்த ஞானமே எனக்கு வந்து கோலா நான் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் எந்த கோல் வச்சிருந்தாலும் அதுல 100% சக்சஸ் ஆகணும். அதுக்கு நீ எனக்கு அருளணும். செகண்ட் லைன் வந்து ஞானம் தான் பெரிய கோலா நான் வச்சுட்டு வாழ்க்கை நடத்தணும். அப்புறம் பெருமை வாய்ந்த தத்துவங்களை கடந்த அப்பாலான நிலையை நடந்து அழியாம இருக்கும். தத்துவம் பிலாசபிக்கலா எல்லாம் படிச்சு அதுக்கு மேல ஒரு நிலை இருக்கு. அது என்னன்னு எனக்கு நீ அறிவு கொடுத்து அதை நான் தெரிஞ்சுக்கணும். ஞானம்தான் பெருசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லோகத்துல இருக்கிற ஸ்மால் திங்ஸ் மேல இருக்கிற ஆசை எனக்கு விட்டுதுன்னா அந்த தத்துவ நிலையை எனக்கு தெரியறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். வெளிப்படுகின்ற நிரந்தரமான சித்தி நிலையை நீ அருள்வாயே. அந்த மாதிரியான மோன நிலை, அந்த ஞானம் கடந்த நிலைக்கு பேர் தான் மோன நிலைன்னு சொல்றோம். மௌன நிலை, மோன நிலை, சச்சித் ஆனந்த நிலைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த நிலையை அடைவதற்கு நீ எனக்கு அருளணும் முருகா அப்படின்னு கேட்கிறது. இது நாளும் நான் சுவாமி கிட்ட கேட்க வேண்டிய 4 சாமா. பட் இண்டிவிஜுவல்ஸ் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் எனிமோர் திங்ஸ். என்னென்ன வேணா கேட்கணும். நம்ம போய் இது வேணும் அது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் தப்பு கிடையாது. ஆனா அருணகிரிநாதர் வந்து he teaches us these are the 4 things that we are supposed to ask from Lord Muruga. அப்புறம் அடுத்த நாளும் சுவாமியை வந்து குளோரிஃபை பண்றாரு. மனிதர்களுள் அன்புடையாருக்கு மிக எளியவனே.
உன் மேல அன்போடு இருந்து உன்னை பாடி பணிஞ்சா அவளுக்கு உடனே அருள்பவனே. மதிக்கப்படுகிற இயல் இசை நாடகமாகும் முத்தமிழில் சிறந்தவனே. தமிழுக்கு முருகுன்னா அழகு. தமிழோட முழு கடவுள் ஃபர்ஸ்ட் கடவுள்னு பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானதான் சொல்றோம். அதுக்கப்புறம் தான் அகத்தியர் வராரு. ஏன்னா அகத்தியருக்கு தான் 3 பேருக்கு தான் சுவாமி பிரணவ பொருளை சொல்லி கொடுத்துதான் நான் போன கிளாஸ்லயுமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். முதல்ல சுவாமியா இறைவனுக்கு இறைவன் உபதேசித்தது சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் பண்ணது. முனிசிரேஷ்டர்களுக்கு உபதேசம் பண்ணது பாத்தீங்கன்னா அகத்திய முனிவருக்கு தான் அவரு உபதேசம் பண்றாரு. மனுஷனுக்கு உபதேசம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு மட்டும்தான் பண்றாரு. வேற யாருக்கும் அவர் நின்னு உபதேசம் பண்ணின மாதிரி ஒரு சாஸ்திரம் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. அவர் கனவுல வந்தாரு, அவருக்கு யாரோ ஒரு குரு இருந்திருப்பாங்க, அவங்க மூலமா அவர் வாங்கிட்டாரு, அப்படிதான் இருக்குமோ தவிர உபதேசம்னு முருகப்பெருமான் 3 பேருக்கு கொடுத்தாங்கன்னா அந்த 3 பேர்ல ஒண்ணு இறைவன், ஒண்ணு ரிஷி, ஒண்ணு அருணகிரிநாதன். சோ மதிக்கப்படுகிற இயலிசை மூலம் முத்தமிழில் சிறந்தவனே, சிவமூர்த்தியிடம் தோன்றிய குமாரர்கள் இளையவனே, சினித்த புத்திரரில் சிறியோனே. பெரியவன் விநாயக பெருமான், இளையவன் முருகப்பெருமான், திருத்தணியை பதியில் எழுந்தருளியுள்ள பெருமாளே. சோ இந்த நாளையும் நம்மளுக்கு கேட்ட அந்த மோன நிலை வரணும் அப்படிங்கிற அந்த தன்மையோட நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா இட் வுட் பி குட். எனிவே இதுல ஒரு ஒரு திருப்புகள்ல அவர் சொல்றாரு, அந்த 4 லைன், கடைசி 4 லைன் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா மார்க் பண்ணி வச்சிருந்தேன். இந்த திருப்புகள் என்ன தெரியுப்பா, அருகு நுனின்னு பேரு இந்த திருப்புகளுக்கு. இதுல நம்ம தாய் வயிற்றுல வளர்ற அந்த ஒரு கரு, ஒரு 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 முட்டை, அந்த ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அப்படியே லைனா நம்மளோட எல்லா வளர்ச்சி கடைசியா போய் சுடுகாட்டுல எரியற வரைக்கும் சொல்லிடுறாரு, எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி எல்லாம் உன்னோட இதுல நான் அடுத்த பாட்டு இதே மாதிரி என்னென்னலாம் கேட்கணும் அப்படிங்கறதுதான் இருந்தது. பட் எனிவே ஐ வாஸ் கோயிங் டு திஸ் புக் இல்லையா, அப்போ நான் இந்த இந்த ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. திருவிடை மருதூர்ல அருளிய திருப்புகள். இதோட முதல் வார்த்தை அருகு நுனி. பனி அணைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகியோர் பால ரூபமாய் அருமதலை குதலை மொழி தனிலுருகி அவருடைய தாதையார் மாய மோகமாய். குழந்தையில இருந்து நம்ம அம்மா அப்பா வயிற்றுல இருந்து வளர்ந்து நம்ம பெரியவனாகி நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம குழந்தை எடுத்து நம்மளுக்கு வயசாகி நம்மளுக்கு அந்த பஞ்ச பூதங்களும் நம்ம உடம்புல இருந்து போய் நம்மளுக்கு 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் கம்மி ஆகி நம்ம இறக்கும் தருவாயில வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாயில இருந்து ஜீவன் வெளியே போய் காலன் நம்மள கூப்பிட்டதுக்கு அப்புறம் இடுகுபறை சிறைப்பற சிறு பறைகள் திமிலையுடு தவிலறைய ஈம தேசமே பேய்கள் சூழ்வதாய் எரிதனிலும் வாழ்வே. இணையடிகள் பரவும் உனதடியவர்கள் பெறுவதும் ஏசிதார்களோ பாசநாசனே. பந்தம் தான் நம்மளுக்கு இந்த பிறவி இத்தனை இவர் சொல்லியிருக்காரு இல்லையா, நம்ம அவர் நம்ம அம்மா வயிற்றுல இருந்து அந்த வளர்ற அந்த டாட்ல இருந்து ஈமக்கு சுடுகாடு வரைக்கும் நம்ம போற அந்த ஜேர்னி இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் பந்தம் தான். நம்மளுக்கு இருக்கிற அந்த மாயா பந்தம் தான். இந்த பந்தத்துல இருந்து நம்ம விடுபட்டுதான் அந்த மோன நிலை அருள்வாயேன்னு நம்ம கேட்கணும். அப்ப கேக்குறாரு, நான் மோன நிலை அருள்வாயேன்னு கேட்டு உனது அன்பராக எளியனாக உனக்கு நான் வாழ்ந்திருக்கேன் இல்லையா, அப்படி நான் வாழ்ந்து வரும்போது இந்த மாதிரி என்னை சுடுகாட்டுல போய் எல்லாரும் தவில் அதெல்லாம் முழங்க என்னை கொண்டு போய் இட்டு எரிச்சாங்கன்னா என்ன முருகப்பெருமானோட அடியார்னு சொல்லிட்டு இப்படி செத்து செத்து பழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு உன்னை எல்லாரும் ஏச மாட்டாங்க. பந்த நாசனே, பாவ நாசனே இல்லை, பந்த நாசனே. அதாவது பாச நாசனேன்னு சொல்றது. பாவங்களை மட்டும் போக்குதான் புண்ணியம் இருக்குன்னா அதுக்குள்ளதானே நமக்கு பிறவி வந்துடும். சோ இதுல பாசம் என்னும் அந்த மாய வலையை அறுக்கும் நாசனே, நீ என்ன ஒழுங்கா பண்ணலைன்னா நான் மறுபடியும் இந்த சுழற்சியிலேயே வந்து போவேன். அப்ப எல்லாம் உன்னைத்தான் கிண்டல் பண்ணுவாங்க, உன்னை ஏசுவாங்க திட்டுவாங்க. முருகப்பெருமானோட பக்தனுக்கு நடக்கிற கதிய பாரு, இவன்லாம் என்ன சாமின்னு சொல்லி உன்னை கிண்டல் பண்ணுவாங்க.
அதனால நீ என்ன செய்யணும், இருவினையும் மும்மலமும் அற இரவியோடு பிறவி அற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமானே. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஓகே, எனக்கு இரு வினையும் போயிடணும். எது? நல்வினை தீவினை போயிடணும். 3 மலங்களும் போயிடணும். ஆணவம், கண்மம், மாயா. யாருக்காவது நான் பேசுறது ரொம்ப ஃபாஸ்டாவோ இல்ல அந்த டெர்மினாலஜிஸ் புரியலன்னாவோ ஸ்டாப் பண்ணி எனக்கு எழுங்க. ஐ ஆம் அண்டர் த அசம்ஷன் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தி திங்ஸ். நீங்க மேக்ஸிமம் எல்லா கிளாஸஸ் இந்து சென்டர்ல அட்டென்ட் பண்ணிருக்கீங்கிறதுனால ஐ அம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ. ஸோ அந்த லாஸ்ட் 4 லைன்ஸ் தான் பியூட்டிஃபுல். இரு வினையும் மும்மலமும் அற இரவியோடு பிறவி அற. எனக்கு பிறவியும் வேண்டாம், இறப்பும் வேண்டாம். இரவின்னா சாவு, பிறவின்னா பிறவி. இரவியோடு பிறவி அற ஏகபோகமாய் நீயும் நானுமாய். யூ ஆர் தட், ஐ ஆம் தட், thou art. நானும் நீயும் ஒன்று என கருதும் அந்த எண்ணம், அந்த நாலேஜ் என்னுள் எனக்கு சித்திக்கிற மாதிரி இருகும் வகை பரம சுகம் அதனை அருள். இந்த மாதிரி ஒரு கன்விக்டட் ஒரு கன்விக்ஷன் வந்து என் மனசுல வர மாதிரியான அந்த ஞானத்தை நீ எனக்கு அருள வேண்டும் பெருமானே. திருவிடை மருதூரில் எழுந்தருளுள்ள ஏக நாயகா, நீ ஒருத்தந்தான் சுவாமி. இங்க லோக நாயகா, உலகத்துக்கே நீதான் சுவாமி. இமையவர் பெருமாளே, இங்க இருக்கிற லோகத்துக்கும் இல்ல தேவர்களுக்கும் பெருமாள் நீதான் பெரிய ஏகாதிபதி அப்படின்னு சொல்லி அவர் இந்த பாடல் முடிக்கிறார். இந்த பாடலை கேளுங்க. இந்த கௌமாரம்.comல நிறைய பேர் பாடியிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கும். அதோட மீனிங் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே வாங்களேன். நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம பர்த்ல இருந்து அப்படியே ஸ்லோவா சின்ன குழந்தையாயி அப்புறம் கொஞ்சம் வயசு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, மறுபடியும் அவங்களுக்காக வாழறது, அதுதான் சுகம்னு அப்படியே சுழண்டு வர்றது. இதெல்லாம் முடிஞ்சு நம்ம கடைசியா ஈமக்கிரியைக்கு கொண்டு போய் நம்ம பாடி வைக்கிறது, மறுபடியும் ஆன்மா அடுத்து அலையிறது. இத பத்தி டீட்டெயிலா ஒரு லைன் பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இது எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கறதான் அந்த கடைசி 4 லைன். நம்மளுக்கு இந்த இருவினையும் மும்மலமும் இருக்கும் வரை பிறவியும் இரவியும் இருந்து கொண்டே இருக்கும்ன்றத மறுபடியும் ரீட்ரேட் பண்ணி இது எல்லாத்தையும் அறுத்து நீயும் நானும் ஒண்ணு, அந்த அத்வைத்த சித்தாந்தத்தை மனசுல இருத்தணும். முருகப்பெருமானே நேர்ல வந்து இவருக்கு எல்லாம் கொடுத்து கூட இவரு he is going for that அத்வைதம். எனக்கு அத்வைத்தம் வேணும், நீ வேற நான் வேற, நீதான் என்ன ஆண்ட நாயகன் தான், நான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் நீயும் நானும் ஒண்ணுங்கிற அந்த நாலேஜ் எனக்கு நீ சீக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரீஇட்டரேட் பண்ண நிறைய திருப்புகள்ல பண்றாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுல வந்து நீயும் நானுமாய் ஏகபோகமாய் அந்த வார்த்தை வந்து ரொம்ப அழகா கொடுத்தாரு. தனித்தனியா இல்லாம ஒண்ணு, நம்ம ஒன்னா கலந்துடணும் அந்த மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுதான் இருக்க முடியும் அப்படின்னா நானுங்கிற அந்த அந்த ஈகோ என்னோட கரைஞ்சிடணும். இல்லைன்னா நீ யாருங்கிற அந்த வடிவத்தை எனக்கு கொடுத்து அந்த ஆன்மீக உணர்வை எனக்கு புரிஞ்சுக்கக்கூடிய ஞானத்தை நீ கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு பலம் எனக்கு நீ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை. இது வந்து கிரேட்டஸ்ட் சுகா இந்த வேர்ல்டுன்னு கேட்டா அதுதான். அது தவிர பரமானந்தம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான சுகத்தை அருளக்கூடிய திருவிடை மருதூரில் எழுந்தருளி இருக்கும் என் பெருமானே அப்படின்னு இந்த திருப்புகழ் முடிக்கிறாரு. ஒரு திருப்புகழும் ஒரு என்ன சொல்றது, ஒரு அமுதம் தான். இந்த சின்ன சின்ன வார்த்தைகளா இருந்தா கூட நான் நினைச்சு பாக்குறேன், திருவாசகம் படிக்கும் போது ஹாஹான்னு இருக்கும். இப்படி எல்லாம் கூட இப்படி எல்லாம் எழுதியிருக்காரு சுவாமி, இப்படி எல்லாம் எழுதியிருக்காரு. அவர் வந்து அவர் ஜெயா பண்ணும்போது கூட நம்மளுக்கு இப்படி தோணக்கூட இல்லையேன்னு தோணும். அந்த மாதிரி திருப்புகள்ல அருணகிரியார் வந்து அந்த சந்தஸ் ரொம்ப கஷ்டம். அவரோட வார்த்தைகள் வந்து திருவாசகம் மாதிரி கொஞ்சம் ஈஸியா இல்ல. திருப்புகள் வந்து வார்த்தைகள் ரொம்ப கடினமான தமிழா இருக்கனாலதான் கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு. பட் புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. திருப்புகள் பிகினிங் லைன் சொல்லுங்க கொஞ்சம். அருகுநுனி அருகுநுனி. 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 ஓகே.
அண்ட் திருவிடைமருதூர்லயா? திருவிடைமருதூர். இந்த பாடல் அவர் எழுதினது வந்து திருவிடைமருதூர்ல இருக்கிற திருப்புகழ். உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு தெரியலன்னா அந்த கேத்திரத்தை போட்டீங்கன்னா கூட வந்துடுறது. ஓகே. அருகுநுனி. அருகுநுனி பனியணைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகியோர் பாலரூபமாய். இது பாலரூபமாய். அருமதலை குதலை மொழி தனில் உருகி அவருடைய ஆதி தாதையர் மாய மோகமாய். அருமையில் அருமையிட முழுமுழன உடல் வளர ஆளும் மேளமாய் வால ரூபமாய். வாலம்னா இந்த கொஞ்சம் அந்த டீனேஜ் பருவம். அவர் ஒரு பெரியோராய். அழகு பெரு நடையடைய கிருதுபடு மொழி பழகி ஆவியாவோர் தேவி மாறுமாய். விழு சுவரை அறிவையர்கள் படுகுழைய நிலைமை என வீடு வாசலாய் மாடக்கூடமாய். வீடு வாசல் மாடம் கூட அதெல்லாம் பாண்டி அணு அளவு தவிடு மிக பிதிரவிட மனமெருகி ஆசையாளராய் ஊசி வாசியாய் அவியுறு சுடர் போலே. வீடு காரு பங்களா காசு ஒய்ஃபு அதெல்லாம் வரும்போது ஒரு பந்தா அதோட நம்ம அதுதான் மொத்தம் வாழ்வே அதுதான் அப்படின்னு நினைச்சு அந்த வாழற வாழ்க்கை. நம்ம நீங்க பொறுமையா படிச்சோன்னு வச்சுக்கோங்க. என்னால வந்து இது சொல்லவே முடியல. இதுக்கப்புறம் நம்ம இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நம்மளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வருமேங்கிற அந்த சிந்தனையே இல்லாம நம்ம எப்படி அந்த மாயையில மூழ்கி இருக்கோம் அப்படிங்கறத வந்து அவர் அதுல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு வேர்ட் பை வேர்டு. அதுக்குதான் நம்ம நம்ம சாஸ்திரத்துல நிறைய இடத்துல இந்த நாயினும் மேலாய்ன்னு நம்ம ஒண்ணு சொல்லிட்டே இருக்கோம். அந்த நாய நம்மளுக்கு ஈக்குவலா நாயை வச்சுக்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து அவங்க எழுதிப்பாங்க. அந்த தமிழ் சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கு. நாயனே ஒரு பொருளாக இங்கு நயந்து வந்து நாய்க்கடையாம் கடைப்பட்ட நாயனை தாயினும் மேலாக அப்படி அந்த மாதிரி என்ன அப்படின்னா அருணகிரிநாதர் இந்த திருப்புகள்லதான் அதை மென்ஷன் பண்றாரு. நாய் தான் வந்து அந்த எலும்பை வச்சுட்டு அது கடிக்கும் பொழுது அதோட தவடையில இருந்துதான் ரத்தம் கொட்டும். அந்த ரத்தத்தையே அது மறுபடியும் சுகிச்சு திருப்பி சலைவாவோட முழுங்கின்னு நினைச்சுக்குமா இந்த எலும்பு துண்டுல இருந்துதான் இந்த ரத்தம் வருது. வேற அதோட பாடியில இருந்து வந்த அந்த ரத்தத்தை தான் அது குடிக்கிறது. இந்த எலும்பு துண்டுல ஒண்ணுமே இல்லை. அது பேசாம இருந்திருந்தாவே அதோட ரத்தம் அதுகிட்ட இருந்துதான் இருந்திருக்கும். அந்த மாதிரி நாயான நம்ம என்ன பண்ண நினைச்சுக்கிறோமா, இந்த மாய உலகத்துல போய் சார்ந்து விழுந்து அதுகிட்ட ஏதோ சுகம் இருக்கிறதா நினைச்சு நம்ம உடம்புல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற எனர்ஜி நம்மளோட நல்வினை அதை எல்லாத்தையும் அதுல வேஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஏதோ சுகம் வர்றதா நினைச்சு நம்ம காலம் வேஸ்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற அந்த அததான் ஈக்குவேட் பண்றாங்க திருப்பி. ஸோ பரமானந்தம் இஸ் நாட் இன் திஸ் வேர்ல்டு. இட் இஸ் நீயும் நானுமா ஏகபோகமா இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் தான் பரமானந்தம் அப்படிங்கிறத வந்து இதுல இந்த பாடல நிறைய பாடல்ல சொல்லியிருக்காரு. இதுல எனக்கு அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அந்த கருமுட்டையில இருந்து கடைசி வரைக்கும் அவர் எல்லாத்தையும் லைன் கட்டி எழுதி பண்ணிட்டாரு. அதுவும் ஒரு இடத்துல ஸோ குட். தேங்க்யூ. உங்களால நான் வந்து கொஞ்சம் நிறைய திருப்புகள் படிச்சிருக்கேன். அதுக்கு வந்து நான் ஹிந்து சென்டர் ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லுவேன். ஏதாவது நான் இது வரைக்கும் சொன்னதுல இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கேளுங்க. இல்ல இஃப் யூ ஹேவ் எனிதிங் எல்ஸ் டு ஷேர் ரிகார்டிங் திருப்புகள் ப்ளீஸ். தேங்க்யூ. எனிவன்? நான் இந்த அடுத்த திருப்புகளையுமே நான் போட்டிருக்கேன் பாருங்க. அதுலயும் அந்த ஐங்கரனை ஒத்த மனம் அது என்னென்னலாம் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு. தமிழ் படிச்சவங்களுக்கு அது தாராளமா புரியும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரீட் இட். அந்த திருப்புகழ் பாடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனசுக்கு. என்னென்னலாம் நம்ம கேட்கணும் சுவாமிய ஆக்சுவலா வேற என்னென்னமோ கேட்டு நம்ம அப்படியே வீண் பண்ணிக்கிறோம் நம்மள அப்படிங்கிற அந்த இதுக்காக தான் அதை நான் போட்டிருக்கேன். ராமலிங்க அடிகளார் எழுதின மாதிரி ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெரும் நெனது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மருவு பெண்ணாசையை மறக்க வேண்டும். மதி வேண்டும். கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். இதெல்லாம் தான் வேண்டும் வேண்டும்னு கேட்கிறாரு. வேற நம்ம போய் நிற்கும் போது இத்தனை வேண்டும்ல நம்மளோட வேண்டும்ல இந்த லிஸ்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பாத்துக்கிறது ஒரு செக் பாயிண்டா தான் இந்த மாதிரி ஸ்கிரிப்டர்ஸ் எல்லாம் நான் நினைச்சு பார்த்தேன். அது மாதிரி அதுல ஒரு திருப்புகள் இந்த ஐங்கரனை ஒத்த மனம்னு இருக்கிற இந்த திருப்புகள். இதை படிச்சு பாத்தீங்கன்னா இவங்க
என்னென்னலாம் அவர் கேக்குறாரு இதுல. சோ இத இத பாடும் பொழுது we can think. இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது சும்மா அது வேணும் இது வேணும்னு கேக்குற மாதிரி இருக்கும். ஆனா ஒரே ஒரு லைன்ல வந்து மறுபடியும் அந்த அத்வைத்தம், அந்த நீயும் நானுமா ஏகபோகமாய் அவர் கொண்டு வந்துருவாரு. அவினாசின்னு இங்க ஒரு ஊர் இருக்கு எங்க இந்த கோயம்புத்தூருக்கு பக்கத்துல. அதுலதான் வந்து சுந்தரர் தேவாரத்துல நான் சொன்னேன் இல்லையா, அந்த 7 வயசு பையனை வந்து 3 வயசா அந்த குழந்தை இருந்தப்போ வந்து அந்த உம், கோவில் குளத்துல இருக்கிற முதல்ல வந்து முழுங்கிடுவார் குழந்தைய. சுந்தரர் அந்த பக்கமா வந்தப்போ அந்த அவனோட ஃப்ரெண்டு வீட்டுல அவனுக்கு உபநயம் பண்ணுவாங்க இவங்க. ஆனா இந்த பேரண்ட்ஸ், இந்த முதல்ல தின்ன பையனோட பேரண்ட்ஸ் அழுதுட்டு இருக்கும்போது இவர் என்னன்னு கேட்கிறாரு, இந்த மாதிரி கோவில் குளத்துல இருக்கிற முதல்ல 3 வயசு என் குழந்தை இருக்கும்போது செத்து போயிடுது, முதல்ல சாப்பிட்டுன்னு இவர் போய் அந்த குளத்துல நின்னு அந்த சுவாமியை வேண்டி அந்த முதலை வாய் பிள்ளை தர சொல்லு காலனியன்னு காலங்கிட்ட அந்த முதலை வாயில இருந்து அந்த எடுத்த பிள்ளையை கொடுன்னு சுந்தரர் பாடும் பொழுது அந்த குழந்தை 7 வயசு குழந்தையா திரும்பி வரும். அது எப்படி 3 வயசு குழந்தையா இறந்து போன ஒரு குழந்தை 4 வருஷம் கழிச்சு சுந்தரர் போய் பாடும்போது 7 வயசு குழந்தையா அந்த முதல வாயில இருந்து அது வெளியில வந்துடும். சோ அவினாசி வந்து ரொம்ப சிரேஷ்டமான ஒரு ஸ்தலம் சுந்தரர் தேவாரத்தை பொறுத்த வரைக்கும். அவினாசி வாழ் புக்கொழியூர்னு சொல்லி அடிக்கடி அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். இதுல ஒரு லைன் அவர் என்ன போடுறாரு, சிவபெருமான் அருள் பெற்று அந்த முதலை வாயில இருந்து பிள்ளைய மீட்டல்ல, அந்த ரகசியத்தை நீ எனக்கு சொல்லு. எப்படி சி முதல்ல எனக்கு நிலையான புத்தி வேணும், அப்புறம் வந்து எனக்கு மக்கள் மலை நாடு சுகம் எல்லாம் இருந்தா கூட ஒரு அமைதியான மனம் வேணும், அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டே இருந்துட்டு இவரு கேக்குற அந்த ஒரு லைன் அப்பரருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருவாயே. அது என்ன அவ்வளவு ஈஸியான ஒரு மேட்ரா? அது சுவாமி பார்த்து பண்ண திருவிழா அது. சோ அந்த தேவ ரகசியம் தெரியணும்னா நீ கடவுளா இருந்தாதான் தெரிய முடியும். இதே நீயும் நானுமா ஏகபோகமாய்க்கும் மறுபடியும் அந்த இடத்துல அவர் ஈக்குவேட் பண்ணிக்கிறாரு. ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு சட்டிலா ஹி இஸ் ஆஸ்கிங் த சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின். சோகமது தந்து எனையாழ்வ அந்த வாதினை அடர்ந்த வேள்விழியர் தங்கள்னு அந்த பாட்டுல அப்படிதான் சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்று சோகம் அது தந்து எனை ஆழ்வாய். சோகம்னு நினைச்சோம்னா சேட்னஸ் கிடையாது. சோகம் அகம் சக ச அகம்னு சொல்லி அந்த பிரீத்திங் டெக்னிக்ல நம்ம சொல்றோம் இல்லையா, ஐ ஆம் தட்ங்கிற அந்த அறிவை வந்து நீ எனக்கு தந்து என்னை ஆழ்வாய், அதை எனக்கு கொடு அப்படின்னு அவர் கேட்பாரு. அந்த மாதிரி நிறைய இடத்துல ஹி இஸ் ஆஸ்கிங் எனக்கு அந்த அத்வைத்த ஞானத்தை வந்து சித்திக்க செய்ய அப்படின்னு. எனிதிங்? Please feel free to ask Lata anything and I think நான் ரொம்ப 10-15 கிளாஸா பேசிட்டே இருக்கேன். ஒரு 1 year நான் ரெஸ்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். anyone else to take சைவ சித்தாந்தா கிளாஸ் இதுல இருந்து யாருன்னா கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. when I have some other topic to talk to then I'll come back again. இல்லனா if you have any topics you tell me, then when I'm free I'll join. But anyway I'll attend the sessions. Anyone can volunteer. They want to share anything, please do let us know. Yeah, if you have anything else to talk to, you let us know. Yeah. இன்னைக்கு லதாமா சொன்னாங்க இல்லையா, நாயை வந்து நாய் பத்தி எல்லா அருளாளர்களும் சொன்னாங்க அப்படின்னு. ஆக்சுவலா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து அனதர் திங் வந்து சரக்கலை பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுலயே நாய் தான் வந்து ரொம்ப வேகமா மூச்சை வந்து வேஸ்ட் பண்ணும். அண்ட் அதுக்கு வந்து ஒரு குறிக்கோள் இல்லாம போகும். எங்க போறோம், எதுக்கு போறோம், ஏன் ஓடுறோம். ஒரு கார் போகும், சம்பந்தமே இல்லாம ஓடும். ஏன் ஓடுதுன்னு தெரியாது. கார் ஓட்டிட்டு போறவன் அவன் சேஃபா போவான். ஆனா இது ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி வேகமா துரத்திட்டு போய் சரி போச்சு மிஸ் பண்ணிட்டோம் காரன்னு சொல்லிட்டு திருப்பி தான் இடத்துக்கு இயல்பா வருமா? வராது. திருப்பி அதே ஸ்பீட்ல தான் இடத்துக்கு திருப்பி வரும். சோ இப்படி அது வந்து இலக்கு இல்லாம அந்த மூச்சை விரயம் பண்ணி அது வந்து ரொம்ப லாஸ் ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகும் அது குறிக்கோள் இல்லாம. அதனாலதான் வந்து அருளாளர்கள் வந்து தன்னை நாய் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அது மாணிக்க வாசகர் வந்து தன்னோட திருவாசகத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 44 to 47 இடங்கள்ல அவர் நாயினே அவர் மென்ஷன் பண்ணுவாரு. ஏன்னா அவரு விதவிதமா சொல்லுவாரு. வெறி பிடிச்ச நாயின்னு சொல்லுவாரு, கடை நாயின்னு, குட்டி நாயின்னு சொல்லுவாரு, குருட்டு நாயின்னு சொல்லுவாரு, இப்படி நிறைய மதம் பிடிச்ச நாயின்னு சொல்லுவாரு. அவரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நாய். அவரு சொல்ற நாயெல்லாம் வித்தியாசம். ஏன் இப்படி எல்லாம் கூட யோசிக்க முடியும்?
அவ்வளவு எக்ஸ்பிளைன் கொடுப்பாரு. அவர் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு தானே நாயின்னு சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப ஒரு நாள் ரொம்ப சந்தேகம், ஏன் நாய், ஏன் மத்த கிரகத்தை சாரி மத்த மிருகத்தை சொல்லாம நாயை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா, திஸ் இஸ் அ ரீசன். ஏன்னா மூச்சு தான் நமக்கு வந்து இறைநிலைய வந்து நமக்கு அதிகப்படுத்தும். அதுதான் மெயின் கோர்ஸ். அதை வந்து நாய் தான் இருக்கிறதுல ஓவரா வேஸ்ட் பண்ணும். சோ அதனால நாமளும் குறிக்கோள் இல்லாமயே தெரியாதீங்க, கொஞ்சம் குறிக்கோளை நோக்கி ஃபோக்கஸ் ஆன் த திங் அப்படின்னு, மெயின் திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து ஐ வுட் லைக் டு ஷேர் லதாமா சொன்னதோட ஒரு இன்னும் another thing தேங்க்யூ about விஜய், நாய். தேங்க்யூ. நைஸ் கமெண்ட் மேட் ஆன். ஏன்னா அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இல்ல காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே. அந்த விநாயகர் அகவல்ல கூட அவர் அதான சொல்றாரு, இந்த ஆன்ம நிலையை வந்து என்னை உயர்த்திக்கிறதுக்கு அந்த காலால் எழுப்பும் என்னோட அந்த மூச்சு காத்துல என்னோட நிலையை வந்து நான் எப்படி இலேட் பண்ணிக்கணும், மேலெழுந்த வாரியா நான் பண்ணிக்கணுங்கிற அந்த சூக்ஷ்மத்தின்னு எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்கிறாரு பிள்ளையாரு ஔவையாரு. அந்த கால்னு நம்ம கால் நினைச்ச கூடாது. கால்னா வந்து காற்று. அந்த இடைய பிங்கல் நம்ம இடது வலது நாசியில உள்ள போய் வெளியில வர அந்த காத்தை எப்படி நான் சீர்படுத்தினா எனக்கு ஆன்ம பலமும் அந்த ஆன்ம நிலையும் மேல ஊன்றதை நீ எனக்கு சொல்லிக் கொடுன்னு அவர் கேட்கிறாரு. சொன்ன மாதிரி ட்ரூ. இந்த இது வரைக்கும் நம்ம விநாயகர் அகவல் தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். நான் கம்பன் எழுதின விநாயகர் அகவல் படிச்சேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஆனா தமிழ் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. யாராக்காவது தமிழ் நல்ல கம்பர் எழுதியிருக்காரு, ஆனா பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு. அமேசிங். நான் இப்போ ஒரு 10 சங்கடஹர சதுர்த்திக்கு போனா அதை மட்டும் தான் சொல்றது. ஏன்னா ஜீதக்கலவசம் மெமரைஸ் ஆயிடுச்சுல. பட் இதுல இந்த வார்த்தைகள் புதுசா ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அவரு இது ஒரு கிளாஸ் அப்புறம் ஒரு வருஷத்துக்கு லீவ்ல போயிடுங்க. அது ரொம்ப தமிழ் கஷ்டமா இருக்கணும். படிக்கிறான். எனக்கு படிச்சா புரியற அளவுக்கு சொல்லிட முடியாது இல்லையா? நான் சொல்லணும்னா எனக்கு இன்னும் நிறைய புரியும். எனவே இல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. யாராவது ஃப்ரீயா இருந்தா படிச்சு பாருங்க அந்த கம்பன் எழுதிய விநாயகர் அகவல். அது இன்னும் அதுலயும் மென்ஷன்ஸ். அதுல ஒரு லேட்டர் ஸ்டேஜ்ல அவர் வந்து அந்த மொனோபலி அவரு எங்கேயும் பாக்குற எல்லா வஸ்துலையும் விநாயகர் பெருமான பாக்குறோங்கிறத வந்து அவரு சொல்ற அந்த அந்த லிஸ்ட் வந்து ரொம்ப நீளமா ரொம்ப அது நல்லா இருக்கு. ஒரு வாட்டி படிச்சு பாத்தீங்கன்னா lot to read and lot to know. Yes. Anything you want to ask Ila, Chandrakala, Lakshmi, Arvind, and all those people? அண்ட் அனதர் அந்த மதியால் வித்தகனாகின்னு திருப்புகள் இருக்கு இல்லையா, அது கரூர்ல பாடினது. கரூர். ஓ குட். எஸ், அந்த திருப்புகள் வந்து கரூர்ல பாடின திருப்புகள். அது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் எனக்கு அப்படியே ஹாண்ட் ஆயிட்டே இருக்கும். ஒரு சில திருப்புகள்ல முழுசும் வராட்டி கூட இந்த 4-3 லைனை வந்து அப்படியே திரும்ப திரும்ப எக்கோ ஆகும் இல்லையா? அதுல வந்து இந்த 2 லைன் ரொம்ப வரும். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து பிறவாமல் இரவாமல் எனையாள் சத்குருவாகி திறமாதி பொருளோனே புவனேசர் குமரேசா அரணாலை புகழ்வனே அவினாசி பெருமாளின்னு இந்த அவினாசிய பிறப்பாள். அதுலயும் அவர் அந்த இரவாமல் பிறவாமல் அந்த முக்தி நிலையே திருப்பி திருப்பி வலியுறுத்துற பதிகத்துல அந்த பாட்டுல அதுவும் ஒரு பாட்டா இருக்கும். நிறைய எல்லா பாடலோட 18 லைனும் நம்மளுக்கு வந்து நெஞ்சில தச்சு ஹாண்ட் ஆறுது இல்ல. அதுல இருக்கிற அந்த 1 or 2 லைன்ஸ் வந்து போய் நின்றுடுது. அப்ப அந்த பாட்டு பாடும்போது அந்த 2 லைனுக்காகவே அந்த போய் திருப்புகளை பாடுற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த வாதினை அடர்ந்த வேல்விழி எடுத்தவர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சோகமது தந்து என ஆழ்வாய் பாடும்போது எனக்கு ரொம்ப அழுக ஒரு மனசுக்கு, அது எப்ப தரப்போற அப்படின்னு. அது மாதிரி இந்த திருப்புகள்ல இப்ப நீயும் நானுமாய் ஏக போகமாய் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனாலேயே அருகுணுனே நான் அந்த அந்த 25 லைனையும் கஷ்டப்பட்டு பாடுவேன். ஏன்னா அது தெரிஞ்சதுதான். இருந்தாலும் வந்து அதை பாட வேண்டாமேன்னு தோணும் எனக்கு. முதல்ல 2 லைனை பாடிட்டு நேரா நீயும் நானுமாயின்னு வந்து ஆசையா இருக்கும். அப்படியே எல்லா பாட்டையும் பாடிட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக ஜஸ்ட் 1 or 2 times. இன்னொன்னு கூட இந்த உனை தினம் தொழுதிலேன்னு உனது இயல்பினை அதுலயும் அது சான்ஸே இல்ல. அது கேட்டா அவ்வளவுதான்.
அந்த ஓதுவாரையா ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா படிப்பாரு. இருக்கும். ஆமா ஆமா, அவர் பாடின விதம், அந்த ராகம், அது அப்படியே நம்மளை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போயிடும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதான் அந்த அவனித நிலை பிறந்து மதலையனவே வளர்ந்து அதுவும் நல்லா அதுவும் இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். நிறைய ஃபர்ஸ்ட் 8 லைன் ஒரு மாதிரி கொண்டு போனா அடுத்த 8 லைன் இவர் வேற மாதிரி கொண்டு போறாரு. நீங்க நிறைய திருப்புகள் ஓதுவாரையா பாடியிருக்காங்க, அதெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது போட்டு கேளுங்க. ஏதாவது ஒரு திருப்புகளுக்கு மீனிங் பார்க்கலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா வேணா you all let us know, then we will again go for one more class. I always prefer questions being posed at me and I answer that. நானே ஒன் வே டிராபிக் மாதிரி பேசுறதை நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்றது இல்ல. பட் எனிவே இதெல்லாம் வந்து வித்தியாசமா இருந்தனால I just எனக்கு கேள்விகளே வரதில்ல. நான் அந்த செஷனை ப்ரிஃபர் பண்றேன்னா டசன்ட் மீன் தட் எனக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தம் கிடையாது. ப்ளீஸ் அப்படி யாரும் எடுத்துக்காதீங்க. எனக்கு கேள்வியே எழாது. எனக்கு யாராவது ஒரு கேள்வி என்கிட்ட போடும்போது நான் நினைச்சுப்பேன், நமக்கே இப்படி கேட்க தோணல. அந்த 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 கியூரியாசிட்டி இல்லையா, இல்ல டம்மா எல்லாத்துலயும் ஓகே ஓகே சொல்லிக்கிறோமா அப்படி தோணும் மனசுக்கு. அதனாலேயே ஐ ப்ரிஃபர் கொஸ்டின்ஸ் பீங் ஆஸ்க்ட் அட் மீ, யூ see. So I will also think about it. அதுக்கு தான் நான் அந்த மாதிரி செஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன்னு சொன்னேன். டசன்ட் மீன் தட் நீங்க கேட்கற எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியும்னு அர்த்தம் கிடையாது. Anyway, thanks for coming and joining. And 2 மாசம் திருப்புகள்னு பாக்குற இடத்துல எல்லாம் எந்த இடத்த திருப்புகள் பார்த்தாலும் அதுல ஏதாவது வருதா, இதுல பாரு இப்படி எழுதியிருக்காரு, என்ன ஆள் இப்படி எழுதியிருக்காரு, அப்படி எழுதியிருக்காரு, அந்த மாதிரி. கிரேட். Yes, thank you so much, Lata. It was a revelation actually. இதெல்லாம் இருக்கு, இவ்வளவு அழகா பாட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு விஜய் சொன்னது நாயும் ரொம்ப அழகா இருக்கு. விஜய், பாருங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு சத்சங்க நாய் மேலேயே எடுங்க ப்ளீஸ். இது மாதிரி இல்ல திருவாசகத்துல அவர் போட்ட 40 நாய் நீங்க மார்க் பண்ணிட்டு வந்து அதுக்கு என்னென்ன பொருளை கரெக்ட். அது நிஜமா சொல்லலாம். எங்களுக்கு அதெல்லாம் நீங்களாம் you're all blessed. உங்களுக்கு அந்த லாங்குவேஜும் தெரியறது, you are able to appreciate. So please do share with everybody and that will be great. ஆக்சுவலா அதனோட இம்ப்ரெஷன்ல தான் நான் எழுதின புக்லயே நான் நாயினேங்கிற ஒரு டைட்டில்லயே என்ன நான் அப்படியே சொல்லி என் குருநாதர் வழியிலேயே நம்மளும் வந்து போகணும்னே சொல்லி நான் இது பண்ணிருப்பேன். Yeah, it's really ஓனாவே nice. ரிட்டர்ன் எழுதியிருப்பேன். ஏன்னா அந்த நாய் தன்மையில தான் நம்ம எல்லாம் திரியிறோம் அப்படிங்கிறது உண்மைதான்.